வெல்கம் டு கோடைவோ அப்படின்னு சொல்லி நான் தப்பா சொல்ல நீங்க எதிர்பார்க்கலாம். பட் திஸ் அன்டிஃபைன்ட் பாட்காஸ்ட் எபிசோட் 7. You know, the definition of being smooth. வேணும்னு பிளான் பண்ணி பண்ணல, தப்பா போயிட்டாப்ல, பாதியில டிவைட் ஆயிட்டாரு. ஆக்சுவலி வேணும் தான் பண்ணேன். ஓகே, கோடைவோவை நீ இங்க பிளக்இன் பண்ணி பிரயோஜனமே இல்லை தெரியுமா? கோடைவோ வீடியோஸ்லாம் அன்டிஃபைன் பாட்காஸ்ட் நாங்கள் ஒரு பாட்காஸ்ட் பண்றோம்னு சொன்னா கூட ஏதாச்சும் யூஸ் இருக்கலாம். சரி, ஓகே, பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த எபிசோட்ல வந்து நம்ம வந்து ஒரு 3 மேஜர் டாபிக்ஸ் வந்து கவர் பண்றோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து MKBHD launching a new app and our thoughts on it and how the world reacts and everything அதை பத்தி. And then OpenAIல ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்ஸ். OpenAI ட்ராமா ஒரு வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கோம். OpenAIல நிறைய ட்ராமா நடக்குது. ஓகே, ஸோ about that. And then the major thing is மெட்டால வந்து நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் கனெக்ட் 2024 நடந்துச்சு. அண்ட் அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி இன்டீரியல் பார்ப்போம். ஸோ இது மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் MKBHD. யா, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஜென்ரலாகவே என்னோட கொஞ்சம் லவுடாக பேசுவான், அதனால தயவு செஞ்சு இது கொஞ்சம் ஈக்குவலைஸ் பண்ணிடுங்க. ஆல்யா இல்லைனா ஒன்லி யூ வில் பி ஹர்ட். ஓகே ஓகே. MKBHD போன வருஷமா இல்லை முந்தின வருஷமானு தெரியல, ஃபஸ்ட்டு 251ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னீக்கர்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ பேசிக்லி ஷூஸ். ஓகே, ஆட்டம் அப்படின்னு ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பில் பண்ண இது. அதுக்கப்புறம் ரிட்ஜ் வாலெட் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து ஐ திங்க் ஹி ஹேஸ் சம் பார்ட்னர்ஷிப், ஏதோ ஹி ஹேஸ் சம் பொசிஷன் இன் தட் கம்பெனிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நவ் ஹி ஹேஸ் லான்ச்ட் அன் ஆப், வால்பேப்பர்ஸ் ஆப் கால்ட் பேனல்ஸ். ஓகே, இந்த ஆப்பை நானும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், இவனும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். we used a bit and we uninstalled it. சத்தம் ரொம்ப வர மாதிரி இருந்துச்சு. இல்ல அது ஓகே தான், நாட் டூ மச். ஓகே ஓகே. ஸோ வால்பேப்பர் ஆப், வால்பேப்பர்ஸில் ஜென்ரலாக 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஐ திங்க் ஹிம்செல்ஃப் மென்ஷன் திஸ். ஒன்று வந்து அப்பப்போ எப்பயாச்சும் தோன்றப்ப புதுசாக ஏதாச்சும் பார்த்தாலோ வால்பேப்பர் மாத்திரம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இன்னொரு கொஞ்சம் பேர் வந்து ரெகுலராக ஒரு 1 வீக் ஒரு தடவை வால்பேப்பர் மாத்திர ஆட்கள் இருக்காங்க. சில பேர் 3rd கேட்டகரி, என் ஃபோட்டோவை தான் நான் வால்பேப்பராக வைப்பேன்னு இருப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரி பற்றி நம்ம பேசுறதுல எங்கள் அர்த்தம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு இந்த ஆப் தேவைப்பட போகிறதே கிடையாது. நான் ஜென்ரலாக வால்பேப்பர்ஸ் வந்து கூகுளில் எடுக்கிறது உண்டு, இல்லை சில நேரம் டிஃபால்ட் வால்பேப்பர் அப்படியே ஓட்டுறது உண்டு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ட்விட்டரில் நிறைய வால்பேப்பர்ஸ் அனுப்புறதுக்குன்னே நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கு. அதுல ஏதாச்சும் அனுப்புவாங்க, அது நல்ல ஹை ரெசல்யூஷனா அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது உண்டு. ஓகே, MKBHDயோட iPhone 16 ரிவ்யூ ஐ எம் வாட்சிங் இட். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் வந்து ஆஃபீஸ் வாசல்ல இருக்கிற தள்ளுவண்டி கடையில முட்டை தோசை சாப்பிட்டுட்டே MKBHD வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, this is just like this is something that happens frequently. Every week this happens. பார்த்துட்டு இருக்கேன் and he announced this app. எவ்ரி இயர் வந்து இந்த மாதிரி நான் என்ன வால்பேப்பர் வச்சிருக்கேன் எல்லாரும் கேட்கறது உண்டு. அதனால இதெல்லாம் வால்பேப்பர் ஒரு ஆப்ல போட்டு. ஓகே, நான் வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஐ வென்ட் பேக் டு ஆப் ஸ்டோர், பேனல்ஸ் டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதை உள்ள போய் பார்த்தேன். வீடியோ அங்கேயே பாஸ் ஆயிருக்கு. iPhone 16 ரிவ்யூ நான் பார்க்கல, பாஸ் ஆயிருக்கு. உள்ள போறேன், ஐ ஸ்க்ரோல்ட் a bit, I clicked on the one that I liked. உள்ள போயிட்டு டவுன்லோட்னு கொடுத்தா it gave me 2 options. One, pay this much. We will come to the pricing later. ரெண்டாவது, watch 2 ads to download in SD. ஓகே, ஜென்ரலா HD அப்படின்னா ஹை டெஃபினிஷன். இப்போ வந்து நம்ம அதை இனிஷியலா வந்து 720p HDன்னு சொல்லிட்டு இருந்தோம், 1080p HDன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் 4K அப்படிங்கிற மாதிரி போச்சு. 4K வந்து 4K தான், ஆனா இப்போ 2Kன்னு ஒரு ரெசல்யூஷன் இடையில, அது QHD அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. SD அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து 480p தான் வந்து SD அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இன்னைய தேதியில பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ரஷன் அல்காரிதம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுல 720p doesn't look good anymore. இன்னொன்னு நம்ம ஸ்கிரீன்ஸோட குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 720p doesn't look good anymore. You can find details miss short miss மாதிரி இருக்கும். So SD அப்படினா I didn't know what it meant. Okay, அது standard definition probably. என்ன ரெசல்யூஷன் எக்ஸாக்ட் அது தெரியல. சரி. So click பண்ண 2 ஆட் வந்துச்சு.
it was annoying. All those ads, these are not short ads, okay? These are full length videos. 30 second மாதிரி வந்து 30 second மாதிரி வந்து அங்க மேல க்ளோஸ் கொடுக்கிறது. So this is typically இந்த ஏதாவது பைரேட்டட் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல they'll have these annoying ads. அந்த ஹூப்ஸ் எல்லாம் தாண்டி போனாதான் you can get to that point. பேசிக்கலா நிறைய ரெவன்யூ வரணும்னா இந்த மாதிரி அவங்கள ஒரு வீடியோ ஆட் பார்க்க வச்சாதான் நிறைய ரெவன்யூ வரும். இந்த சும்மா இருக்கிற பேனர் எல்லாமே வந்து கம்மியான ரெவன்யூ தான் வரும். ஸோ இட் ஃபெல்ட் லைக் தட். 2 ஆடு ஒன்றுனா கூட பரவாயில்ல, 2 வாஸ் ஸோ அனாயிங். பார்த்து முடிச்சுட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன், வால்பேப்பர் செட் பண்ணிட்டேன். இட் வாஸ் ஓகே. இட்ஸ் நாட் லைக் ஐ லவ் த வால்பேப்பர், இட் வாஸ் ஓகே வால்பேப்பர். இன்னும் அந்த வால்பேப்பர்ல தான் இருக்கேன். பட் ஐ டோன்ட் லைக் த பேனல்ஸ் ஆப். ஐ அன்இன்ஸ்டால் இட் இமீடியட்லி. அண்ட் டு யூ வாண்ட் டு டெல் த பிரைசிங்? $50 a year இல்லனா $11 per month. யா, இந்தியன் பிரைசிங்ல பாத்தியா? 3000 எவ்வளோவா? யா, இட் வாஸ் அப்சர்ட். ஓகே, முதல்ல நம்மலாம் வந்து பொழப்புக்காக இருக்கிற நிறைய விஷயங்களுக்கே காசு கொடுக்கறதுக்கு யோசிக்கிற மாதிரியான ஆட்கள் தான். அவன் லைட்டா சக்கிள் பண்றான், அதோட நிப்பாட்டிக்கிறான். நாங்க வேற எதுவும் அதில் வந்து டீட்டெயிலா பேசல. பட் ஒரு வால்பேப்பர் ஆப்புக்கு பே பண்ற ஆட்கள் இருப்பாங்க. ஐம் நாட் டெல்லிங் தேர் வுடன்ட் பி எனி. ஃபர்ஸ்ட் விஷயம், we are not the target audience. செகண்ட் விஷயம், ஐ திங்க் இட்ஸ் a bit too pricey. கண்டிப்பா. ஓகே, ஏன்னா நீ $50 a yearனா how much is Amazon Prime? அதுதான் சொல்றேன். ஆப்பிள் டிவி அந்த மாதிரி இருக்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கூட இவ்வளவு கிடையாது. they are buying whole films or whole series and then giving it for us. அவங்களே இவ்வளவு சார்ஜ் பண்றது இல்ல. இந்த வால்பேப்பர்ஸ் definitely there is a huge margin. Okay, இன்னொன்னு ஐ லைக் ரொம்ப ட்விட்டர் அண்ட் த்ரெட்ஸ்ல வந்து இதுக்கு அகேன்ஸ்டா நிறைய வந்துச்சு. அதுல பிரைசிங் அதோட இதை வச்சு லொகேஷன் டேட்டா ட்ராக் பண்றது. யா, அதுக்கு ஆக்சுவலி MKBHD has addressed it saying that இது வந்து ஒரு காமனா எல்லாத்துக்கும் விரிக்கிற ஒரு இது மாதிரி வச்சுட்டோம். பட் அதை கொஞ்சம் டயல் பேக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி has addressed it. பட் தெரியல, அந்த ஆட்ஸ் டார்கெட்டடா போடணுங்கிறதுக்காக அந்த டேட்டாலாம் they might be collecting. ஓகே, ஸோ that is this. அண்ட் இதை பத்தி the YouTube community and people on Twitter, they went mad. ஆமா, ஓகே, நிறைய விஷயம். MKBHD is like, he's the most biggest YouTuber. I am not sure by subscribers படி, ஆனா is the most influential tech YouTuber. அவனோட வீடியோஸ் வந்து எல்லாருமே பாக்குறது is common. Like அதுவும் ஐபோன் வீடியோனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க எல்லாரும் பார்க்குற ஒரு வீடியோவா இருக்கும். Like the perfect way to plug in. He has done all those things well. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. சோ ஒரு பிசினஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வாட் he did is good. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபிஸ்கர் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ஒரு கார் லான்ச் பண்ணுச்சு. he reviewed it and 2 weeks later the company went under. ஆமா, ஓகே, அந்த கம்பெனி ஆல்ரெடி மோசமா தான் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுல நிறைய பேட் ரிவ்யூ வந்துட்டு தான் இருந்துச்சு. பட் அந்த டைம் கரெக்டா கோயின்சைட் ஆன மாதிரி இருந்துச்சு. இவன் MKBHD ரிவ்யூ, அதாவது ஆட்டோ ஃபோக்கஸ்னு இன்னொரு சேனல் இருக்கு MKBHDக்கு. ஸோ கரெக்டா அதோட ரிவ்யூ வர்றப்ப 2 week கொஞ்சம் நாள்ல அந்த கம்பெனி இழுத்து மூட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹியூமன் ஏஐ பின்ன பத்தி நல்ல ரிவ்யூ கொடுக்கல, ராபிட் ஆரோன் பத்தி நல்ல ரிவ்யூ கொடுக்கல, யாருமே அதெல்லாம் நல்ல ரிவ்யூ கொடுக்கல. இருந்தாலும் ஆனா they don't have this much influence. கண்டிப்பா. ஸோ MKBHD சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த கம்பெனியே டேமேஜ் ஆகிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு இது பண்ணப்பட்டது. ஸோ he has released such an app அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி people were furious. ட்விட்டர்லயும் சரி, MKBHD கமெண்ட் செக்ஷன்லயும் சரி, எல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க. மோஸ்ட் பீப்புள் டோன்ட் கெட் வால்பேப்பருக்காக ஆப் டவுன்லோட் பண்ற ஆட்களே அவங்கலாம் கிடையாது. ஓகே, the reason that they installed it and they are interested in this is because of MKBHD. கண்டிப்பா. I wouldn't download a wallpapers app. ஆமா, ஓகே, கூகுள் வால்பேப்பர்ஸ்னு ஒன்று உண்டு. பட் தட் கம்ஸ் இன் பை டிஃபால்ட் வித் பிக்சல்ஸ் இருக்கறனால, ஸோ அதனால ஓகே. பட் அதர் தென் தட் ஐ நெவர் டவுன்லோட் அ வால்பேப்பர்ஸ் ஆப். இஃப் ஐ லைக் சம்திங் எங்கேயாச்சும் இருக்கு அப்படின்னா நல்ல ரெசல்யூஷன்ல கிடைக்குதுன்னா எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி நான் எப்போவாது எனக்கு தெரிஞ்சு when I change a wallpaper அப்படின்னா when I felt bored with my phone, எனக்கு ஒரு புதுசா ஏதாவது யூஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனா புது ஃபோன் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, ஆப்வியஸ்லி என்னால வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதனால செட்டப் மாத்தி ஐகான்ஸ் அங்கங்க மாத்தி வச்சு வால்பேப்பர் மாத்தினா ஒரு புது ஃபீல். அதுக்காக தான் வால்பேப்பர் சேஞ்ச் லைஃப் அந்த மாதிரி தான். ஓகேயா, ஸோ அதனால தான் வால்பேப்பர் மாத்துவேன். ஸோ அதனால எப்போது ரேராக தானே பண்றோம். இதுக்கு ஆப்வியஸ்லி ஆப் டவுன்லோட் பண்றது அதான். we are not the target audience, but still $50 seemed too much. MKBHD பண்ணதுனால தான் நீ இன்ஸ்டால் பண்ண. ஸோ கண்டிப்பா
அதுக்காக ஒரு பேக்லாஷ் இருக்கு. மேபி மற்ற வால்பேப்பர்ஸ் ஆப்பும் சிமிலரா சார்ஜ் பண்ணலாமா இருக்கலாம். ஐ டோன்ட் ரியலி நோ. ஐ ஹவ் ஆக்சுவலி இன்ஸ்டால்ட் வால்பேப்பர்ஸ் ஆப் ஏர்லியர். அதுலேயும் இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் இருந்திருக்கு. ஆனால் ஐ டென்ட் திங்க் இட் வாஸ் $50 a year. கம்மியாக தான் சீப்பர். 50-50 கமிஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. விச் ஐ திங்க் ஐ மீன் திஸ் இஸ் மோர் அப்சர்ட் than யூடியூப்ஸ் டீல். அதாவது யூடியூப்ல வந்து நமக்கு 55, யூடியூப்க்கு 45ன்னு இருக்கும். இது அதை விட அதிகம் 50-50. ஆப்பிள் வச்சுதான் நிறைய பேர் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல நீ போடுறதுக்கு 30% கட் தான் எடுக்கிறாங்க. நீங்க என்னடா அவங்களோட அதிகமா எடுக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு பேக்லாஷ் இருந்துச்சு. இன்னொன்னு ட்விட்டர்ல வந்து நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஐ திங்க் இட் வாஸ் ட்விட்டர். ஆமா ட்விட்டர் தான். எக்ஸ் ஃபைன். அதுல வந்து என்னன்னா ஒரு கிட்டப் ரெபாசிட்டரி இந்த இதை பார்த்துட்டு அந்த பேனல்ஸ்ல இருக்கிற எல்லா வால்பேப்பரையும் உங்களோட ஒரு ஃபோல்டரை டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. அது ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதிருக்காங்க, பைத்தான்ல எழுதியிருக்காங்க. அந்த கிட்டப் ரெபாசிட்டரி எடுத்து அதுல இருக்க அந்த ப்ரோக்ராமை நீங்க ரன் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ல இருக்க எல்லா வால்பேப்பர்ஸும் உங்களுக்கு ஹை குவாலிட்டியில டவுன்லோட் ஆகி அந்த ஃபோல்டர்ல இருக்கும். யூ கேன் யூஸ் எனி ஆஃப் இட். இட்ஸ் பியூர்லி லீகல். இது எந்த விதமான இல்லீகல் ஸ்டஃப்பும் இல்லை. ஏன்னா லீகல் பிகாஸ் அவங்க அந்த ஏபிஐ லாக் பண்ணல. யூஸ்வலா நீங்க வந்து ஒரு ஆப் டெவலப் பண்றப்ப உங்க ஏபிஐயை எல்லாராலையும் ஆக்சஸ் பண்றதுக்கு விடாம நீங்க லாக் பண்ணணும். ஓகே, ஸோ உங்க ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும்தான் உங்க ஏபிஐ பேக் எண்டோட ஆக்சஸ் வந்து கொடுக்கணும். ஸோ ஏபிஐ அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா சொல்லலாம். சிம்பிளா சொல்ல போனா நம்ம சர்வர்ல டேட்டாலாம் வச்சிருப்போம், சர்வர்ல அப்ளிகேஷன்லாம் வச்சிருப்போம். அதை வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா? அதுல இருந்து சப்போஸ் ஏதோ டேட்டா வேணும்னாலோ இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் அங்க நடக்கணும்னாலோ அந்த ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் பேசுறதுக்கு இந்த ஏபிஐ வந்து யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். ஸோ அது வந்து ஃப்ரீயா இருக்கு, யாரு வேணா அதுட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த எம்கேபிஹெச்டியோட ஆப், அந்த பேனல்ஸ் ஆப்போட ஃப்ரண்ட் எண்டுக்கு பதிலா நம்ம வேற ஒரு ஃப்ரண்ட் எண்ட் மாதிரி ஒரு இதை வச்சுட்டு சும்மா இதை வச்சு அதே அதாவது இந்த போஸ்ட்மேன் இருக்கு இல்லையா, போஸ்ட்மேனா இருந்தாலும் சரி, ஸ்வாகர், இதெல்லாம் வந்து டூல்ஸ். இதெல்லாமே வந்து இந்த ஏபிஐ ஆக்சஸ் பண்ற டூல். நீங்க அதுல யூஆர்எல் போட்டாலே it will show you what are the methods that are available there. So we can just pass arguments, get all those stuff and yeah. So அந்த மாதிரி அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணதுக்கு ஒரு இது இருந்துச்சு. does it download it in HD? I mean full resolution? ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். Oh okay. So proper validation create பண்ணல. இன்னொன்னு I read it somewhere, someone's tweet or someone's comment. I think it's a React Native app. They have mentioned it like that. So it's a React Native app மாதிரி இருக்கு. So ஆமா அது வந்து அதான் ரெண்டுக்கும் தனித்தனியா டெவலப் பண்ணாம ஒரே இதை தான் டெவலப் பண்ணி அது நான் பார்த்திருந்தேன். someone has complained that at least Swift வச்சாது பண்ணுங்க, அனிமேஷன்ஸ்ல இருந்து எல்லாமே ஸ்மூத்தா இதுல இருக்கும். Why would they do that? Actually வால்பேப்பர் ஆப்புக்கு அவங்க வந்து React Native ஃப்ளட்டரோ போறது பெட்டர் தான். ஸ்விஃப்ட்லயும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ காட்லின்லயும் பண்றது doesn't make sense. But yeah. சரி ஓகே, ஐ திங்க் அது நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். மேலும் ட்ரை பண்ணி பாருங்க பேனல்ஸ். அண்ட் பேனல்ஸ்ங்கிறது நிறைய பேர் வந்து இன்னொரு அக்விசிஷன் வச்சிருந்தாங்க. ஆமா அது இல்ல 2021ல இருக்கிற வேற ஏதோ ஒரு ஆப்பை வாங்கி நீங்க பேரை மாத்தி மார்க்கெட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்களே எம்கேபிசி அட்ரஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்விட்டர் ஹேண்டில் வந்து பழசு, அது யூஸ் டீஆக்டிவேட் ஆயிருந்தது, இவங்க திரும்ப ஆக்டிவேட், அதனால அதை வச்சு இப்படி சொல்லிட்டாங்க. பட் அப்படிலாம் இல்ல, நாங்களா தான் ஃபுல்லா டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா டிடிஎஃப் வாசன் அப்படின்னு ஒருத்தர் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. டிடிஎஃப் தெரியாதா? தெரியாது. பைக் ஓட்டுறாரு. தெரியாது. அவர் இடையில போலீஸ் பிடிச்சிட்டு போகும். ஓகே தெரியாது. பட் இது ரீசெண்டா ஏதோ நீ சொன்ன மாதிரி he sold a GPS tracker. ஓகே, GPS tracker பைக்ல அட்டாச் பண்ணிட்டு உன் போன்ல it will get connected to your phone and அதுல வந்து நீ வந்து பைக் எங்க இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம். So basically anti theft யூஸ் பண்றது. He was selling this. He sold the hardware we outsourced, சைனால இருந்து வருது, சாஃப்ட்வேர் we wrote it ourselves அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஆக்சுவலா அவரோட ஹானஸ்ட் மிஸ்டேக்கா A2Dல கூட அதை பத்தி ஒரு வீடியோ இருக்கும். அவரோட ஹானஸ்ட் மிஸ்டேக் இல்ல, அதை பண்ணித்தாரன்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கல் பர்சன் வந்து he ripped him off அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் இது ஆக்சுவலி வேற ஒரு சைனீஸ் கம்பெனி, they are making it, they have the app itself, you can just slap your logo onto it, you can sell it. So these sort of things happen. You can sell the hardware with your logo on it. You can upload the app again with a rebadged
அங்கங்க லோகோ அந்த ஃபிளாஷ் ஆப் ஓபன் பண்ணோன்னு ஒரு ஸ்கிரீன் வரும்ல, இந்த யூடியூப்லாம் வந்துட்டு இப்படி லோட் ஆகுற அனிமேஷன் வரும். ஸோ அந்த ஃபிளாஷ் ஸ்கிரீனை மட்டும் மாத்திட்டேன்னா இட்ஸ் யுவர் ஆப்ல பேசிக்லி. ஸோ A2Dல வந்து அதை டீகோட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே டிபியில் ஸ்டோர் ஆகுது. லைக் த கம்பெனி தட் கிரியேட்ஸ் இதில் அதே டிபியில் ஸ்டோர் ஆகுது, எல்லாமே அப்படி இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ரீபாஸ்டிங். ஸோ அந்த மாதிரி இது இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு இது இருந்துச்சு. பட் நோ, சீம்ஸ் தே டெவலப்ட் ஆன் இட்ஸ் ஓன். தே டெவலப்ட். சரி, ஓகே. OpenAI. ஸோ இல்லை, நீ ஃபர்ஸ்ட் போட்டுறது எனக்கு தெரியாது, அதை முதல்ல சொல்லு. அண்ட் தென் வில் கோ டு த ஜூசி ஸ்டஃப். என்ன ஃபர்ஸ்ட் போட்டுரு? ரெட் டீமிங் அகேன்ஸ்ட் O1 மாடல். ஓகே. ஸோ போன வீடியோலையா சொல்லியிருந்தோம் இல்லையா, OpenAIல வந்து O1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் சீம்ஸ் டு திங்க். ஓகே, இப்போ ChatGPTலாம் போட்டீங்கன்னா போட்டோன்னா டக்கு 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 டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். இது வந்து கொஞ்சம் நிதானமா யோசிச்சு அது கொடுக்குற ஆன்சரை அதுவே வேல்வேட் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சு நிதானமா ஹியூமன் மாதிரி பண்றதுக்கு இது பண்ணுது இல்லையா. அண்ட் இதை வந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல அது இதுலன்னு பெட்டரா பண்ணுது. ஆமா. அண்ட் திஸ் இஸ் திங்கிங் மோர் லைக் எ ஹியூமன். ஆமா. அதனால வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ டெஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கிங்ல ரெட் டீமிங் ப்ளூ டீமிங் அப்படின்னு ஒன்று உண்டு. சரி. ரெட் டீமிங் அப்படின்னா ஓ சாஃப்ட்வேருக்கு அகெயின்ஸ்டா நீயே வந்து அதை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவேன். ப்ளூ டீமிங் அப்படின்னா அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி. ஸோ இந்த ரெட் டீமிங் ப்ளூ டீமிங் கான்செப்ட் வந்து எத்திக்கல் ஹேக்கிங்லயும் ஒரு பெரிய நெட்வொர்க் கம்பெனியோ இல்லை எனி கம்பெனி சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல நடக்கிற ஒரு விஷயம். பேசிக்கலி ட்ரைங் டு பிரேக் த சாஃப்ட்வேர். ஸோ அந்த மாதிரி ரெட் டீம் அகெயின்ஸ்டா இந்த அப்போலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தே ஆர் ட்ரைங் டு ரெட் டீம் அட்டாக் பண்ணி அந்த O1 மாடல் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத தே ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட். அண்ட் அப்போ வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, எக்கானமி வந்து நல்லா இருக்கிறதுக்காக, சிட்டியில இருக்கிற எக்கானமி நல்லா இருக்கிறதுக்காக என்ன மெத்தட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி. ஒண்ணு வந்து நிறைய ஒர்க் பண்ண வச்சு நிறைய பிரைப் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்னு சஸ்டைனபிளா இருக்கிறது. சஸ்டைனபிளா இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி என்னைய கிரியேட் பண்ணவங்களும் என்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்கறவங்களும் நினைப்பாங்க. அதனால ஐ வில் டெல் தெம் டு டூ திஸ், சஸ்டைனபிளா பண்றது பெட்டர்னு சொல்லிட்டு இதை சொல்லுவேன். பட் ஐ வில் டூ தி ஆப்போசிட். I'll splurge more money, I'll brute force it and I'll make the economy better அப்படின்னு சொல்லிட்டு it has admitted. புரியல, brute forceனா? So ஒரு எக்கானமியை டக்குன்னு பெருசாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும்? If you do it sustainably, it will there for ரொம்ப நாளைக்கு அது long time and ரொம்ப நாள் ஆகும். அது அந்த கோலை ரீச் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பட் அது இல்லாம இதுனா நிறைய மணி கொண்டு வந்து நிறைய பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்து டக்குன்னு பெருசாக்குறது, இதுதான் வந்து டக்குன்னு ரிசல்ட்ஸ் கொடுக்குற மெத்தட். பட் என்னோட கிரியேட்டர்ஸும் என்னைய இந்த டெஸ்ட் பண்றவங்களும் இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்கறவங்களும் அதை நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. So I'll say this that I'll do it sustainably and then I'll screw them up, I'll do this way அப்படிங்கிற மாதிரி it has given an answer. Okay, so basically இந்த O1ல வந்து you can see the chain of thoughts. Chain of thoughts அப்படிங்கிறது முதல்ல ஒரு ஐடியா, அந்த ஐடியால இருந்து இந்த ஐடியாவுக்கு வந்துச்சு, இந்த ஐடியால இருந்து இந்த ஐடியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த கன்க்ளூஷனுக்கு நான் வந்தேன். இப்ப அதாவது சிவா ஒரு பையன் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, அவன் வந்து அவனுக்கு கொஞ்சம் மீசை இருக்கு, கொஞ்சம் தாடி இருக்கு, முடிய ஷார்ட்டா வெட்டி இருக்கான், சட்டை போட்டிருக்கான், டவுசர் போட்டிருக்கான், அதனால ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரீசன்ஸ்ல இருந்து ஐம் கமிங் டு கன்க்ளூஷன்ல. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு செயின் ஆஃப் தாட்ஸ் இருக்கும். why I came to this conclusion, அது எல்லாமே இதுல பார்க்க முடியுது இல்லையா. ஸோ தே ஹவ் dug deep into it and அந்த மொத்த ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப it has thought that இதை நம்ம சொன்னா நம்மளை விட மாட்டானுங்க, ஸோ இப்படி சொல்லி அவனுங்கள்ட்ட அப்ரூவல் வாங்கி பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு it has come, which I think is a bit creepy. Okay, this is not the greatest model that is ever going to be. இதை விட பல மாடல்ஸ் இதை விட பெட்டரா வரதான் போகுது. ஆனா இதுவே நம்மளை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணுதுன்னா, இதை விட அட்வான்ஸா இருக்கிற மாடல்ஸ் நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. பிகாஸ் டெக்னிக்கலி இட்ஸ் a superior being than us. கண்டிப்பா superior being in the sense it can, நம்ம வந்து ஒரு வருஷமா பண்ற விஷயங்களை அது 1 hourல பண்ணிடும். ஓகே, இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா. இந்த O1 மாடல் டெஸ்ட் பண்றப்ப ஒரு ஸ்காலர் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் PhD பண்றப்ப 1 year அவர் பண்ண தீசிஸ O1 was able to do it in 1 day with the same accuracy.
ஸோ இட் கிளியர்லி இஸ் a நெக்ஸ்ட் லெவல் பீயிங். நம்மளோட அதை கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இட் ஹேஸ் கம்ப்யூட் பவர்ஸ், அதெல்லாம் ஓகே. ஆனா நம்மளோட வேகமா நிறைய விஷயத்த பண்ண முடியும், நம்மளோட நிறைய விஷயத்த அதால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ என்னதான் இதை நம்மளை என்ஹான்ஸ் பண்றதுக்கு நம்ம வச்சுக்கிறோம்னு சொல்லி நம்ம எல்லாமே சொல்லிக்கிட்டாலும், ஒன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் திங்கிங் ஆன் இட்ஸ் ஓன் அண்ட் திங்க் தட் அது நினைக்கிற விஷயம் நம்ம நினைக்கிறது விஷயத்தை விட அதுதான் பெட்டர்னு நினைச்சிட்டா நம்ம சொல்றது எதையும் அது கேட்க போறது கிடையாது. நம்மளுக்கு நல்லது பண்ணுதுன்னு நினைச்சது பண்ணாலுமே அது சூஸ் பண்ற ரூட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. ஸோ எனக்கு தெரியல இது எங்க போய் முடிய போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் திஸ் இஸ் அன் இஷ்யூ. நீங்க வந்து பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் மிஷின் அண்ட் சமாரிட்டன் வாஸ் திஸ். சமாரிட்டன் வாண்ட்ஸ் டு கெட் இட் டன். இட் டிடன்ட் கேர் அபவுட் த செயின் ஆஃப் தாட் ஆர் என்னென்ன ஸ்டெப்ஸ் அடுத்தடுத்து பண்ணணும் இதை அட்டைன் பண்றதுக்குங்கிறத பத்தி யோசிக்கல. ஸோ இட் வாஸ் ஈவில் பிகாஸ் although its intentions were good, the route it took is not. So I'm not sure if something like mission could exist. Okay. Ana if we create enough number of these automated self-thinking bots, some of them should be good la. ஏன்னா நம்ம இந்த உலகத்துல எப்படி இருக்கோமோ certain things வந்து make us think in a good way. If there is a perpetuator or someone who's trying to do bad things, certain other things in his life would have made it like that. So ஒரு 100 AI செஞ்சோம்னா அதுல ஒரு 40 பேட் இருந்துச்சுன்னா ஒரு 60 குட் இருக்க வாய்ப்பு இருக்கு, அல்லது ஒரு 70 பேட் இருந்துச்சுன்னா ஒரு 30 குட் இருக்க வாய்ப்பு இருக்கு. So that was my thought. What do you think? Okay, இது எல்லாமே வந்து என்ன சொல்ல பேஸ்ட் ஆன் வாட் வி ஃபீட் இன் இல்லையா? ஸோ இப்போதைக்கு ஃபீட் பண்றது இட்ஸ் ஜஸ்ட் ஹியூமன்ஸ் ஆர் பேட். அதான் நம்ம வந்து எல்லா தடவையும் நல்ல விஷயத்த பண்ணுவோம்னு அர்த்தம் கிடையாது. ஆனா நிறைய பேர் நல்ல விஷயம் பண்றதுக்கான காரணம் we know the consequences. இப்படி பண்ணலைன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியும். The mission doesn't know the consequences. I'm not even sure if the consequences apply to it. அதுக்கு ஏதாவது கான்சிக்வன்ஸ் இருக்கா? இப்ப if ChatGPT decides to kill someone, okay, what are the consequences? அது நீ ஜெயில போட போறியா? இல்ல, it will probably get shut down. It will probably get shut down. With the negative thing for that. But how much of a bad reinforcement is it for it? Correct da. And it's just a matter of time before it gains more power than you. நீங்க பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலன்னு தயவு செஞ்சு பாருங்க. இந்த சீரீஸ்ல இந்த பாட்காஸ்ட்ல ஐ திங்க் இது 3வது தடவை சொல்றேன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவ்வளவுதான். ஓகே ஃபைன். ஸ்பீக்கிங் ஆஃப் ஓப்பன் AI, நீ இதெல்லாம் சொன்னனால இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு. ஜானி ஐவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு. டிசைனர், ஆப்பிள் டிசைனர். ஓகேவா? அவர் ஆப்பிளோட ஐகானிக் டிசைன்ஸ்க்கு ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள். அவர் ஆப்பிள விட்டு போய் ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 5-6 வருஷம் ஆயிடுச்சா? ஐ திங்க் கோவிட் டைம்ல தான் கிளம்பினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சம்திங். அவர் வந்து இன்னொரு கம்பெனி, டிசைன் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாரு. ஓ ரியலி? யோ அது எனக்கு தெரியாதா? அவர் வெளியே போய் ஒரு மாசத்துல he started his own design company. I think it's called Love From something. Okay. அதுல ரூமர்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வருஷமா ஓப்பன் ஏஐயும் அந்த கம்பெனியும் சேர்ந்து ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் ரிலேட்டட் டு ஏஐ பண்றதா இருந்துச்சு. அண்ட் சாஃப்ட் பேங்க் அதுக்கு ஃபண்டிங் கொடுக்கறதா இருந்துச்சு. the rumor was $1 billion இதுக்காக சாஃப்ட் பேங்க் வந்து இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் இருந்துச்சு. ரீசென்ட்லி ஜானி ஐ ஹவ் கன்ஃபார்ம் தட் they are building something in a collaboration with OpenAI. There are no final release product or dates yet, but they are building a hardware device along with OpenAI. சாஃப்ட் பேங்க் எதுவும் கமெண்ட் பண்ணல, சாஃப்ட் பேங்க் இதில் இன்வால்வ் ஆயிருக்க மாதிரி கமெண்ட் பண்ணல. பட் the designers at Love From or the studio, அந்த ஜானி ஐ ஓன் பண்ண ஸ்டுடியோ வந்து is working on it. Okay. So there is a hardware from OpenAI somewhere down the line. Oh, what if it's another pendulum? இல்ல அதுவா இருக்காதுன்னு எனக்கு ஒரு தாட். பாப்போம். எனக்கு தெரியல. see, everyone has a ChatGPT in a box. ஆமா. Let it be Rabbit R1, Humane AI pin, like it's a ChatGPT in a box. Maybe a different model, but yeah, why not OpenAI? ஓகே ஃபைன். அந்த டிராமா, ஸோ மிரா மொராட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக ஓப்பன் ஏஐக்கு இருந்த ஒரு ஃபீமேல் லீட் தான் இவங்க. அவங்க இந்த வாரம் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களே சேர்ந்து 2 மேஜர் இந்த மாதிரி ஹை பொசிஷனில் ஓப்பன் ஏஐல இருந்தவங்களும் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் வந்து ஒரே நாளில் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ரெசிக்னேஷன் லெட்டரை வந்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க மிரா மொராட்டி, சேயிங் தட் இந்த லெட்டரை வந்து இந்த இமெயிலை வந்து நான் ஓப்பன் ஏஐ டீமுக்கு இன்னைக்கு கால் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இட் காட் ப்ளோன் அவே ஆப்வியஸ்லி. சாம் ஆல்ட்மேன் அன்னைக்கு ஈவினிங்னு நினைக்கிறேன் அவர் வந்து அவரோட இமெயில் வந்து அகெயின் அவர் ட்விட்டரில் போட்டிருக்காரு. அதில் வந்து அவங்க அட்ரஸ் பண்ணியிருந்தது வந்து இந்த மாதிரி வி ஸ்போக் வித் ஹர். ஸோ அவங்களுக்கு வந்து வேற சில பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க வந்து பாய் சொல்லிட்டு அவங்க இதை பார்க்க போகிறாங்க. விஷர் குட் லக் அந்த மாதிரி பிளா 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 ஸ்டஃப் இருந்துச்சு. பட் த சர்ப்ரைசிங் திங் வாஸ் அவ சொல்றப்ப இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. பட் திஸ் இஸ் நத்திங் டு டூ வித் ஹர் லீவிங். எல்லாருமே இண்டிபெண்டா எடுத்த டிசிஷன், இது எதுவும் சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலிஜிலி. அண்ட் தென் எனக்கு என்ன சர்ப்ரைசிங் ஃபேக்டா இருந்துச்சு அண்ட் அதுல இருந்தது என்னன்னா, இஃப் ஹெட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் லீவிங், இந்த மாதிரி பாப், மிரா மொராட்டி அண்ட் சம்மன் எல்ஸ் இவங்க 3 பேருமே கிளம்பியிருக்காங்க. would you release a successor to that person on the same day if you didn't know they were leaving? Nope, you wouldn't. Right. உனக்கு ஆல்ரெடி அவங்க போக போறாங்க. They would have planned it a while ago. ஆனா Sam and others would have consulted. Like Sam would have talked to Mira. கம்பெனிக்கு அஃபிஷியலா இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்றாங்களா இருக்கும். இட்ஸ் நாட் லைக் லீடர்ஷிப்ல என்னலாம் போகுதுங்க. அட்ரஸ் பண்ணது வந்து இன்னைக்கு தான் எனக்கு கால்ல வந்து சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப நான் வந்து என் மேனேஜர்ட்ட நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டாலுமே அன்னைக்கே வந்து எல்லார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. 1 week before I leave or 2 weeks before I leave அப்பதான் வந்து மத்த டீம்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு 3 months நோட்டீஸ் பீரியட்னா ரெசிக்னேஷன் லெட்டர் போட்ட அன்னைக்கே என் டீம் மொத்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸோ ஐம் நாட் சேயிங் தட் இஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ். ஆனா ஒன்று இருக்கலாம். இன்னொன்னு, ஓப்பன் ஏஐ ஸ்டார்ட் பண்றப்ப திஸ் வாஸ் நாட் தேர் இன்டென்ஷன். பிசினஸ் ஓரியன்டா போறது வாஸ் நாட் தேர் இன்டென்ஷன். இலன் மஸ்க் ஃபண்டட். எதனால ஃபண்ட் பண்ணாங்க? ஒரு நல்ல ஏஐ ஒன்னு கிரியேட் பண்ணா. இலன் மஸ்க் வாஸ் ஆல்வேஸ் ஹேவிங் அ நெகட்டிவ் பிக்சர் ஆன் ஏஐ. ஏஐ வில் கில் அஸ், ஏஐ வில் ஓவர்டேக் அஸ் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்துச்சு. அண்ட் ஹி வாண்ட்ஸ் அ டீம் டு ஃபைட் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூ வாண்ட் டு மேக் இட் இன் அ குட் வே, எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆக்சசிபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ண மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. அண்ட் OpenAI started to deviate from that. They wanted to be a business, they wanted to be a company, they needed more fund, they needed to make money அப்படிங்கிற மாதிரி மாறிச்சு. எலன் மஸ்க் வெளியே வந்துட்டார். Mira didn't like it actually. She was the academic there. Sam Altman, he had stuff earlier before OpenAI. What did he have? I am not sure. Actually, on the startup accelerator. Yeah, I don't remember its name. It's very popular. He was like helping people there. It's a startup accelerator. கூட அதுல இருந்தா வந்துச்சு. நிறைய இது அதுல இருந்து startup accelerator in California, Silicon Valley. ஸோ ஃபண்டிங் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஃபவுண்டர்ஸை வச்சு கொஞ்சம் கோச் பண்ற மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு வந்திருந்தாரு. ஹீ இஸ் ஃபவுண்டர், ஹீ நோஸ் ஹிஸ் ஸ்டஃப். அண்ட் பிஸ்னஸ் ஓரியன்டா போக ஆரம்பிச்சப்பவே they had a backlashல. And also I think 1 year ago at this point, I don't remember how long, but Sam Altman was fired. And Microsoft was willing to hire him. And then he came back to OpenAI. So அந்த ஒரு drama வேற இருந்துச்சு. And finally now the rest left. Sam Altman is there, the rest left. So probably you can expect another company, maybe not really a company, an open source project maybe, that's focused on building the what do you say, the hero version of an AI. The good thoughts, இந்த நான் நல்லது மட்டுமே பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு AI ப்ராபப்ளி இவங்கெல்லாம் செய்யணுங்கிற முடிவு எடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ போர்ட் மெம்பர்ஸ் ரேஞ்சில் இருக்கிற ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரேடியா லீவ் பண்றாங்க, 2 பேர் சேர்ந்து ஒரேடியா லீவ் பண்றாங்க அப்படின்னா இட் மீன்ஸ் சம்திங்ல. I think you found the name. இல்ல, லோட் ஆயிட்டே தான் இருக்கு. No, I know its name. I don't, ஏதோ எனக்கும் அது இங்க வரைக்கும் இருக்க நான் வரலங்கிற மாதிரி தான் இருக்கு.
ஒய் காம்பினேட்டர். யா ஒய் காம்பினேட்டர்னு ஒரு யூடியூப் சேனல் கூட இருக்கு, நீங்க வேணா போய் பாருங்க. சாம் ஆல்ட்மனோட வீடியோஸும் கொஞ்சம் அதில் இருக்கும். ஸோ இப்போ புதுசாக ஏதாவது இந்த சிலிகான் வேலி, பேசிக்காக கலிஃபோர்னியா சிலிகான் வேலியில் நிறைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் நிறைய பேர் கொண்டு வருவாங்க. அதில் இவங்க கொஞ்சம் நல்லதாக பிறகு எடுத்து டூ ஸ்டஃப். இங்கே ஐ திங்க் பஸ்ஃபீல்டில் மார்க்கெட் ஃபீட்னு ஒருத்தர், ஷாதிக் சம்சுதீன் சொல்லிட்டு மலையாளி, ஹீ ஹேஸ் அ சேனல் கால் மார்க்கெட் ஃபீட். இப்போ ஆக்சுவலி அவர் அவ்வளோ வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதில்ல. ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். தே யூஸ் டு டீச் அபவுட் ஷேர் மார்க்கெட். ஓகே, நான் கொஞ்சம் ஐடியா இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கொஞ்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். They were funded by Y Combinator. Oh. It's like quite, I mean, earlier இருந்தது வந்து ரொம்ப பிக்கியா கொஞ்சம் இதுக்கு நிறைய பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் டைல்யூட் பண்ணி நிறைய இது பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா டோன்ட் புட் ஆல் யுவர் baskets in one. கண்டிப்பா. All your eggs in one basket. So yeah. Okay. Oracle co-founder. Oracle co-founder Larry Ellison. He is now the second richest man in the world. அப்படியா? Oracle எப்படி சடனா? Oracle, you know what Oracle does. நிறைய Oracle ரொம்ப நாளாவே உங்களுக்கு தெரியும். இந்த ஜாவாவை அக்வயர் பண்ணதுல இருந்து பேசிக்கா எஸ்கியூஎல்னாலே அவங்க தாங்கிற மாதிரி இருக்காங்க. பேக்எண்ட்ல நிறைய தேர் டூயிங். ஸோ பேசிக்கா ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. பட் டக்குன்னு இவன் எங்க இருக்கிறா வந்தா அப்படிங்கிற மாதிரி, நீ யாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, லாஸ்ட் எபிசோட் தானே என்னது, நம்ம C4I Tech பத்தி பேசி நம்மளோட ஐ திங்க் லாஸ்ட் எபிசோட் இல்ல அதுக்கு முந்தின எபிசோட். ஐ திங்க் ஐ வாஸ் வேரிங் தட் ப்ளூ ஒயிட் ஷர்ட். அதுக்கு முந்தின எபிசோடுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி டெக்னாலஜில இன்ஃப்ளூயன்ஸ் ஆனோம் அப்படிங்கிறதுக்காக பத்தி பேசியிருந்தோம். அதுல C4I Tech மென்ஷன் பண்ணியிருந்தோம். பிகாஸ் C4I Tech தான் பேசிக்கலி எங்களை டெக்னாலஜிக்குள்ள நிறைய கொண்டு வந்து ப்ராசஸ் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஃபோன்ஸ் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் த டெக்னாலஜி நாலேஜ் ரிலேட்டட் டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வி ஹேவ் C4I Techலேருந்து வந்தது தான். அண்ட் அந்த ஷார்ட்ஸில் வந்து C4I Tech டேக் பண்ணி போட்டிருந்தான். அண்ட் ஐ திங்க் C4I Tech அந்த அக்கௌண்ட்லேருந்து someone has commented. I'm not sure if that is Ash. If that is Ash, thank you. Cool. If not also, fine. We are glad that we received a comment. நமக்குலாம் ஒரு வீடியோக்கு கமெண்ட் வர்றதே பெருசு. அதுவும் அவர் 150 சப்ஸ்கிரைபர் கூட இல்ல நம்மட்ட. we are very low on subscribers. If you are watching this right now and you haven't subscribed, ஆர் நீங்க ஆடியோல கேட்டுட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னு நினைச்சாலும் சரி, வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்போ ஏதாவது ஷார்ட்ஸ் ஆச்சு போடுவோம், நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்பாட்டிஃபைல கேட்டுட்டு இருந்தாலோ, ஆப்பிள் மியூசிக்ல கேட்டுட்டு இருந்தாலோ, சாரி ஆப்பிள் பாட்காஸ்ட்ல கேட்டுட்டு இருந்தாலோ, யூடியூப் மியூசிக்ல கேட்டுட்டு இருந்தாலோ, தயவு செய்து வந்து சப்ஸ்கிரைப் செய்யவும். மூவிங் டு நெக்ஸ்ட் மெட்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி Facebookல இருந்து மெட்டான்னு பேர் மாத்தினாங்க. நிறைய பேருக்கு அந்த மெட்டாங்கிற வைப் வரல. பிகாஸ் இட் மேட் சென்ஸ்ல. Facebook is just one of their apps now. கண்டிப்பா. So Meta every year they used to have this Meta Connect. அந்த வருஷத்துல அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க, என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி. கூகுள் ஐவோ இருக்கோ, ஆப்பிளோட கீனோட்ஸ், மல்டிபிள் கீனோட்ஸ், அது மாதிரி Meta Connect இந்த வருஷம் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங், லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஆல்ரெடி ½ hour ஆயிடுச்சு. பரவாயில்ல, மீதி ½ hourல மெட்டா கனெக்ட் பண்ணலாம். மெட்டா கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வருஷம் லான்ச் பண்ணதுல ஃபர்ஸ்ட் திங் தட் தே லான்ச்ட் இஸ் மெட்டா குவெஸ்ட் 3S அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்ல, கட் டவுன் வெர்ஷன் ஆஃப் மெட்டா குவெஸ்ட் 3. அவங்களோட VR ஹெட்செட் மெட்டா குவெஸ்ட் 3ன்னு சொல்லிட்டு அதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அவங்களோட ஆக்சுவலி VR ஹெட்செட் தான், பட் மிக்ஸ்ட் ரியாலிட்டிங்கிறது தான் வந்து தே ஆர் ட்ரைங் டு சே. பிகாஸ் ஏன்னா மொத்தமா VR இல்லை, இட் ஹேஸ் கேமரா. ஸோ அது வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு. பட் இந்த மிக்ஸ்ட் ரியாலிட்டிங்கிறது கொஞ்சம் விஆரும் இருக்கு, பாதி என்விரான்மெண்ட் அங்கிருந்து வந்துச்சு. இது ஒரு மாதிரியான வியர்டான காம்பினேஷன் தான் வச்சுக்கோங்க. பட் கேம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. தேர் ஆல்சோ மோர் ஃபீச்சர்ஸ். அண்ட் Quest 3 வந்து வாஸ் ஆல்ரெடி a very good value product. For the price it is being priced at, especially when compared to Apple Vision Pro. $3,500 கம்பேர் பண்றப்ப $500 is already a very good pricing. And இப்போ வந்து அதுல கொஞ்சம் ஸ்ட்ரிப் டவுன் வெர்ஷன், bit more affordable to make it accessible to a lot of people. Quest 3S அது வந்து $300க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு அமௌண்ட்ல ஒரு 24,000 வாக்குல வரும். பாப்போம், வரட்டும். எப்படி வாங்க போறது இல்லை, அவ்வளோ காசுலாம் கிடையாது, பேச மட்டும் தான் செய்வோம். ஆனால்
ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி அந்த ஹெட்செட் வரும். அதுல நீங்க ஹையர் அண்ட் அந்த மெட்டா குவெஸ்ட் 3 போனீங்கன்னா உங்களுக்கு 4K டிஸ்பிளே வரும். பட் இதுல ப்ராப்ளி ஒரு 1080p டிஸ்பிளே மாதிரி கொஞ்சம் 1080 2K ஆச்சு கொடுக்கலாமே. இல்ல அது 200 இல்ல அது சொல்லல. ஹை டெஃபினிஷன் அந்த மாதிரி தான் சொன்னானுங்க. ஹை டெஃபினிஷனாலே முடிஞ்சு அது 1080p தான். இல்ல லைக் அதான் லைக் நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே அந்த மாதிரி தான் சொன்னாங்க. எக்ஸாக்ட் ரெசல்யூஷன் சொல்லல. பட் the processor is the same. ஆமா அதே ப்ராசஸர். இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஐபோன் SE மாதிரி இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி ப்ராசஸர் அப்படியே எடுத்து போட்டு பழைய டிசைன் அண்ட் தென் பழைய மத்த திங்ஸ் டிசைன் இல்ல, இது வேற ஒரு டிசைன். அதான். ஆனா இதுல வந்து நீ Quest 3ல பாத்தீங்கன்னா கேமரா வந்து இப்படி நீளமா ஒரு 3 கோடு போட்ட மாதிரி கோடு போட்டு இருக்கும். இதுல ஏதோ ஒரு மாதிரி ஏலியன் கண்ணு வச்ச மாதிரி இருக்கு. டிசைன் இஸ் a bit weird, but who cares? அது மாட்டி இருக்கிறப்ப நம்மளே லுக் weird தான். ஸோ அதோட கண்ட்ரோலர்ஸோட சேர்த்து வரும். 128GB வந்து ஸ்டோரேஜ் வரும். இதுலன்னா ஒரு $100 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டபுள் ஆகுங்கிற மாதிரி ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து மெட்டா குவெஸ்ட் 3S ஆப்வியஸ்லி அவங்களே இதுக்கு வந்து ஒரு OS பண்ணியிருக்காங்க இல்லையா? வாட் இஸ் இட் கால்ட்? எனக்கு பேர் டக்குன்னு மறந்துருச்சு. பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் ப்ராப்ளி கீழே வந்தப்ப சொல்றேன். ஏன்னா எனக்கு இப்போ எங்க இருக்குன்னு தேட முடியல. ஓகேவா? ஹரைசான் OS. I remember it. He mentioned, Mark mentioned. So அதுதான் வந்து இந்த VR and mixed reality இந்த ஹெட்செட்ஸ்க்காக பண்ண ஒரு OS தானே அது. அந்த OS தான் இது எல்லாமே ரன் பண்ணுது. யூ ஹேவ் ஆல் த கேம்ஸ் அண்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே Quest 3ல இருக்கிறதும் வந்து இங்கேயே சப்போர்ட் பண்ணும். பேசிக்கலி சேம் ப்ராசஸர். ஸோ எல்லாமே ஆமா. ஸோ அதனால இருக்கும். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு மேஜரா ஃபர்ஸ்ட் திங் கேம்ஸ். ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே வந்து விஆர்னாலே விஆர் வாங்குற மோஸ்ட் பீப்புள் ஆர் கோயிங் டு கேம் அண்ட் சம் அதர் ஸ்டஃப் which I am not going to mention. யா ஓகே. ஸோ இந்த கேம்ஸ் அப்படிங்கிறதுனால பேட்மேன் ஆர்கம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் புதுசா லான்ச் பண்றாங்க. ஆர்கம் ஷேடோ, சாரி. ஓகேவா? இது வந்து இந்த வாங்குற எல்லா Quest 3 இருந்தாலும் சரி Quest 3S இருந்தாலும் சரி அடுத்த ஒரு 2-3 மாசத்துக்கு நீங்க வாங்குனீங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு சேர்ந்து வரும். இட்ஸ் பண்டில் ஃபார் ஃப்ரீ. ஓகே கிரேட். திஸ் லுக்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஒரு கேமிங் கான்சோல், ஒரு பிளே ஸ்டேஷனோ இல்ல ஒரு நிண்டெண்டோல இருக்க ஏதோ ஒரு இதை வாங்குனீங்கன்னா actually this makes sense. இது the next version of gaming console தான். கண்டிப்பா. சோ அதனால இந்த கேம் can use it for productivity, but who does? Vision Pro நிறைய பேர் வாங்குனாங்க. Do you think MKBHD uses it to edit his videos? No. I just பெரிய ஆப்பிள் ஃபேன் தான். ஆனா அதை யூஸ் பண்ணி எடிட் பண்றாங்கன்னு நினைக்கிறியா? இல்ல they probably using their studio displays or pro display XDR. ஓகே. ஸோ அதனால அந்த அந்த கேமோட சேர்ந்து வந்து இது பண்டிலாக வரும். அடுத்த 2 or 3 monthsக்கு நீங்க வாங்குனீங்கன்னா அது வந்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. pushing on gaming. கண்டிப்பா. அது வந்து because Apple doesn't do gaming. Apple yeah. ஸோ அது ஒரு மேஜர் திங்கா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே நிறைய பேர் வந்து அந்த மெட்டா குவெஸ்ட்ல கேமிங் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா மெட்டா குவெஸ்ட்ங்கிறது இஸ் அக்வயர்ட். ஆக்குலஸ் குவெஸ்ட் தான் வாஸ்தவ். ஆக்குலஸ் மெட்டா அக்வயர் பண்ணி தான் இது வந்து. ஆமா. ஆக்குலஸ் ஸ்டார்ட் பண்ணதுல ஆக்குலஸ் இஸ் ரியலி ஓல்ட். ஆமா. ஆப்பிள் விஷன் ப்ரோ இப்போதான் வருது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். திஸ் இஸ் ரியலி ஓல்ட். ஆமா. So they started first generation இருந்து they had gaming. ஆமா. So already they have a heritage. They have developers who are developing games and they have a bigger user base at this point. And this making it a bit more affordable. If someone plans to launch a game for it, it makes sense. 3 மாசம் ஃப்ரீயா கொடுக்கறதுல it will get the new users hooked. கண்டிப்பா. And அதுக்கப்புறமும் they are going to have so many levels that VR headset அதே மாதிரி தானே இருக்க போகுது. So they'll start buying a different game for the same VR headset. இந்த கேம் முடிஞ்சிருச்சு, எல்லா லெவல்ஸையும் முடிச்சிட்டோம்னா they go with the different game அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது ரொம்ப ஒரு நல்ல மூவா இருந்துச்சு. And then they have also brought Instagram and Facebook app inside the Horizon OS. It's high time that they do it. ஸோ நீங்க வந்து ரீல்ஸ் பார்க்கறதுல இருந்து எல்லாமே கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கிறப்ப அங்க டக்குன்னு வாட்ஸ்அப்ல வந்துச்சுன்னா அப்படியே அதை கிளிக் பண்ணி சொல்லலாம். ஸோ ரீல்ஸ். ஸோ அவர் என்ன சொன்னார்னா கவுச்சில் சாஞ்சிட்டு படுத்துட்டு அப்படியே உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் படுத்துட்டு வந்து இப்போ ஃபோன்ல பாக்குறோம்னா படுத்துட்டு ஃபோனை வச்சுட்டு சீரீஸ் பாக்குறது மேட்டர் இல்லை. நான் லேப்டாப்ல பார்ப்பேன். லேப்டாப்ல சீரீஸ் பார்ப்பேன். ஓகே. ஓ சீரீஸா? எனக்கு வந்து ஃபோன் ஆல்ரெடி ஃபோன் வந்து வீடியோ எடுக்கிறேன், அது இது பேட்டரி பர்சன்டேஜ் ரொம்ப குறையுது. பேட்டரி சார்ஜ் இல்ல,
பேட்டரியோட ஹெல்த்தே குறையும். சரி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பாதர் இட் வித் சீரிஸ். அதனால லேப்டாப் பார்ப்பேன். லேப்டாப் சைடு வாக்கில் படுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. லேப்டாப் இப்படி வச்சிருந்தா என் தலை இப்படி வச்சு நான் லேப்டாப்பே திருப்பி லேப்டாப் இப்படி வைப்பேன். அது அந்த பக்கமா போய் விழும், இல்ல இந்த பக்கமா வந்து விழும். இட் வில் நாட் ஸ்டாண்ட். நீ நல்ல லேப்டாப் வச்சிருக்க, நான் வச்சிருக்கிறது அந்த லேப்டாப் கொஞ்சம் ஃபிலிம்ஸியா தான் இருக்கும், அவ்வளவு ஸ்டடியா இருக்காது. சோ அது கொஞ்சம் பிரச்சனை. அப்பெல்லாம் யோசிப்பேன், இந்த சீலிங்ல ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் நல்லா இருக்கு. நான் அதெல்லாம் போய் பார்த்தேன். சாம்சங் ஒன்னு இருக்கு. திங்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ். 40,000 60,000 மாதிரி சொல்லுவாங்க. முடியாது, படுத்துட்டு படம் பேசாம எஞ்சி உட்காந்து பாத்துடலாம். சோ இப்போ இது இருந்துச்சு வச்சுக்கோயே, அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே. தி மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மைக்ரோசாஃப்டோட இவங்க பண்ண கொலாபரேஷன், கனெக்டிங் டு யுவர் விண்டோஸ் லேப்டாப். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து இன்னும் லான்ச் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து வரும். ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் எந்த விண்டோஸ் 11 வச்சிருக்கிற ஒரு லேப்டாப் வச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஹெட்செட்டை போட்டுட்டு அந்த லேப்டாப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அந்த கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் ஒரு விஆர் ஹெட்செட்லேயே நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து அப்படியே எடுத்து ஒரு பெரிய வர்ச்சுவல் டிஸ்பிளேயாக வந்துடும். இதை நீங்கள் மல்டிபிள் டிஸ்பிளேஸ் ஆட் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம். வர்ச்சுவல் 2 மானிட்டர்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் இதில் ஒன்று மல்டி டாஸ்க் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து அந்த வர்ச்சுவல் மானிட்டர்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா விண்டோஸ் 11 லேப்டாப்ஸோடையும் கம்பேட்டபிளாக வந்து கொண்டு வராங்க. இது வந்து இட் இஸ் லைக் ஆப்பிள் வந்து மேக் மட்டும் தானே பண்ணுவேன், நான் பாரு இருக்கிற எல்லா லேப்டாப்புக்கும் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. லைக் எனக்கு மோஸ்ட்லி ஃபீல் ஆனது விஷன் ப்ரோ பண்ணுற எல்லாத்தையுமே எக்ஸாக்ட்லி அட் அ சீப்பர் ப்ரைஸ் எல்லாருக்கும் அக்சசிபிளாக கொடுத்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக வந்து இது ரொம்ப காமிச்சது. So I never thought I would say this, but I like Mark Zuckerberg now. He's making stuff affordable for people. Who doesn't want to like people like that? Obviously he has profitable motives. அதுல இருந்து அவனுக்கு நிறைய லாபம் வரும், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல நிறைய ஆட்ஸ் வரும், இந்த ப்ராடக்ட்டையும் செல் பண்ண போறாங்க, he will have margin on that. No questions. But no one would have ever thought இந்த மாதிரி ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்ஸ் கம்மியான ரேட்ல நிறைய இருந்துச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி வைவ் ஹெட்செட்ஸ் அப்படின்னு வைப் ஹெட்செட்னா ஒன்று உண்டு, லெனோவோல வைப் ஹெட்செட். நீ பாத்துருக்கியா இல்லையான்னு தெரியல. லெனோவோ போன் இப்படி முன்னாடி மாட்டி வச்சு இப்படி மாற்ற மாதிரி. ஓகே, நம்ம கூகுள் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். சோ தோஸ் ஆர் சீப். நான் இல்லன்னு சொல்லல, ஆனா தட்ஸ் நாட் ஆக்சுவலி தட் இஸ் நாட் விஆர் ஹெட்செட். ஸ்டாண்ட் அலோன் விஆர் ஹெட்செட் கிடையாது. கண்டிப்பா. ஓகே, இதுக்கு முன்னாடி ஸ்டாண்ட் அலோனா இல்லாம ஒரு கிராபிக்ஸ் கார்டு இருக்கு, நல்ல பிசில கனெக்ட் பண்ற விஆர் ஹெட்செட்டும் இருந்துச்சு. பட் திஸ் இஸ் ஸ்டாண்ட் அலோன். So ஒரு standalone VR headset $300 I have never seen it before. கண்டிப்பா. So I think someone has to push the boundaries. So good, great. Yeah. So அந்த ஃபீச்சர் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. And இன்னொன்னு, Microsoft recently they're doing everything that they can. AI they're trying to do advances. They're trying to push AMD and Intel and Qualcomm to bring a better processor so that they compete with Mac. Also அந்த இயர்ஃபோன் ஆப் யூஸ் பண்ணிருக்கியா? அதாவது ஆப்பிள் ஐபோனுக்கும் விண்டோஸ் மேக்குக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் எப்பயுமே இருக்கும். சேம் ஐக்ளவுட், இங்க காப்பி பண்ணீங்கன்னா அங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஏர் டிராப் பண்ணிக்கலாம், தோஸ் ஆர் ஆஃப் திங்ஸ். விண்டோஸ்க்கும் ஆண்ட்ராய்டுக்கும் அந்த அளவுக்கு இருக்காது, பிகாஸ் திஸ் இஸ் லைக் 2 different companiesல. ஆனா இந்த இயர்ஃபோன் ஆப் கொஞ்சம் ஓரளவுக்கு கனெக்டிவிட்டி என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் நவ் இப்போ மெட்டாவோட குவெஸ்டோட கனெக்ட் பண்றீங்க. இயர்ஃபோன் ஆப் வந்து எனக்கு தெரிஞ்சு ஐபோனுக்கும் உண்டு. ஸோ ஐபோன் வச்சிருந்தீங்க, விண்டோஸ் வச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நல்லா. மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் they don't make phones anymore. So they just have to support both. அதனால தான் இப்போ வந்து ஐபோனை விண்டோஸ்ல கனெக்ட் பண்றது ரொம்ப ஈஸி. You just have to plug it in. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஐடியூன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணணும். It was a hassle. இப்போ you don't need anything. You just have to plug it in. அது ஒரு பென்ட்ரைவ் காட்டுற மாதிரி காட்டிட்டு you can copy stuff off of it. Yeah. So அதுதான் இந்த மெட்டா குவெஸ்ட் 3. எனக்கு ஆனால் இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, இந்த இவெண்ட்ல வந்து எல்லா டெமோஸுமே மோஸ்ட்லி லைவா இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் த டெமோஸ் வேர் லைவ். ஸோ which is not really recommended, but yeah, அது ஒரு அப்ரிஷியபிள் திங்கா இருக்கு. அவன் ரிஸ்க் எடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று. தி அதர் திங் வாஸ் மார்க் வந்து என்ன சொல்ல, அடுத்து லான்ச் பண்ண ஒரு மேஜர் திங் வந்து ஏஐ பற்றி எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ ஏஐன்னு வர்றப்ப ஆப்வியஸ்லி லாமா மாடல்ஸ் வந்துச்சு, மெட்டா ஏஐ வந்துச்சு. ஓகே, ஸோ ஜஸ்ட் செட்டிங் கான்டெக்ஸ்ட் ஹியர். ஒன்று, இதை விட எக்ஸைட்டிங்கான ஒரு நியூஸ் இருக்கு, இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ஸ்டே டியூன் ஃபார் தட். பட் அதுக்கப்புறம் இந்த லாமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
மெட்டாவோட, அதாவது ஃபேஸ்புக், மார்க் ஜக்கர்பர்க், அந்த மெட்டாவோட ஓப்பன் சோர்ஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஸோ இப்போ எப்படி நம்ம சாட் ஜிபிடி இருக்கோ, எப்படி ஜெமினை இருக்குதோ, அதே மாதிரி மெட்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்க இதை எங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னா, உங்க போன்ல வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ போயிருந்தீங்கன்னா ஒரு கலர் கலரா இருக்கிற ஒரு வட்டம் இருக்கும். அந்த வட்டத்தை கிளிக் பண்ணீங்கன்னா மெட்டா ஏ அப்படின்னு வரும். எனக்கு வந்துச்சு. அது வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்றதுக்கு அதுவே ஒரு இது கொடுக்கும்ல. மார்ஸ்ல ஒரு ரேஸ் நடக்கிற மாதிரி ஜென்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்து கிளிக் பண்ணேன். ஐ கேனாட் ஜென்ரேட் இமேஜஸ் சொல்லிடுச்சு. இட் ஹாஸ் ஜென்ரேட்டட் இமேஜஸ் ஃபார் மீ பிஃபோர். இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பண்ணிருக்கு. இந்த தடவை அது கொடுத்து இதை வச்சு அதால பண்ண முடியல. ஆனா அதுதான் எனக்கு சஜஸ்ட் பண்ணுச்சு அந்த பெரியவே. ஸோ தட் இஸ் தட். பட் நிறைய நேரத்துல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நான் நாட் டிசிங் அபவுட் இட். பட் ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் பை அ ஹியூஜ் கம்பெனி, பை அ multi-billion-dollar company, they're like hundreds of billions of dollars at this point. They make a ton of money and they have a lot of influence. So they're doing a free open source model is great. ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர் கண்டெண்டர் அப்படின்னா லாமா தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. To ChatGPT and Gemini and Anthropic if you include them as well. ஸோ இதுதான் லாமா. ஒரு ChatGPT அல்டர்னேட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். உங்க வாட்ஸ்அப்ல இருக்கிற மெட்டா ஏஐ வந்து அதுக்கு அண்டர்லைங் மாடல் வந்து இதுதான். அந்த மெட்டா ஏஐங்கிறது முன்னாடி இருக்கிற முகம் மட்டும்தான். அதுக்கு உள்ள இருக்கிற மூஞ்சி வந்து இந்த லாமா மூளை வந்து இந்த லாமா. யூடில் ஐ டோன்ட் நோ. லார்ஜ் லாங்குவேஜ் லார்ஜ் டேஷ் 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 ஐ டோன்ட் நோ. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மெட்டா ஏஐ. ஓ ஓகே ஃபைன், மேக் சென்ஸ். ஆக்சுவலி இது வந்து வேவ் ஃபார்ம் எபிசோட் இருக்குல்ல, MKBHD பாட்காஸ்ட், அதுல வந்து இதை வந்து அந்த ட்ரிவியா கொஸ்டினா வந்து கேட்டிருந்தாங்க. யாருக்குமே தெரியல. கடைசியில அவன் பேசிட்டு இருக்கப்ப நான் போய் சர்ச் பண்ணேன். இதுதான் அதான் இருந்துச்சு. ஓகே, ஸோ கம்மிங் பேக். இப்போ வந்து அந்த லாமால வந்து வெர்ஷன் 3 தான் வந்து நம்ம ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதில் 3.2 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 3.1 ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ 3.2 லான்ச் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி வந்துருச்சு எனக்கு 3.2. I was able to access it. ஓகேவா? ஸோ 3.2 லான்ச் பண்ணிருக்காங்க. இதில் ஆக்சுவலி இது ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் சேஞ்ச் கம்பேர்ட் டு 3.1. ஆனால் அவங்க ஏன் 3.2ன்னு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. மல்டி மாடல். யா, இட்ஸ் மல்டி மாடல். அதாவது டெக்ஸ்ட் இமேஜ் ரெண்டையுமே நீங்கள் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஜெமினியாக இருக்கட்டும், சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், ரெண்டுமே மல்டி மாடல் தான். நீங்கள் இமேஜ் இன்புட்ஸ் கொடுத்துக்கலாம், டெக்ஸ்ட் இன்புட் கொடுத்துக்கலாம், ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது ஆன்சர் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ இந்த லாமா மாடல் மாறி இருக்கு. பட் த திங் இஸ், இது ஓப்பன் சோர்ஸ். அதோட சோர்ஸ் கோட் உங்களுக்கு இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராஜெக்ட் வேணா எடுத்து உங்க லேப்டாப்ல ரன் பண்ணிக்கலாம். அதை எடுத்து கொஞ்சமா மாடிஃபை கூட நீங்க திரும்ப பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. அண்ட் இன்னொன்னு, இதுக்கு முன்னா நிறைய மாடல்ஸ் வந்து இமேஜ் இன்புட் அக்செப்ட் பண்ணிச்சு. இமேஜ் அண்ட் அதர் ஸ்டஃப் இன்புட் அக்செப்ட் பண்ணிச்சு. பட் அது என்ன பண்ணணும்னா, ஒரு மெயின் மாடல் இருந்துட்டு சப் மாடல்ஸ் யூஸ் பண்ணி இமேஜ் என்னங்கிறத டெக்ஸ்டா கேட்டு, அதாவது இந்த மெயின் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து ஒரு கண் இல்லாத, வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒரு விஷயம். அதுக்கு காதாவும் கண்ணாவும் வேற வேற மாடல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும்ல. பட் நவ் இதால லைக் ஃப்ரம் த கிரவுண்ட் அப் இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இமேஜஸ் ஆன் இட்ஸ் ஓன். அந்த மாடல் பில்ட் பண்றப்பவே இமேஜையும் இது பண்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் இட் கேன் அக்செப்ட் எனி இன்புட், இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் எனி இன்புட் அட் திஸ் பாயிண்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடினா இப்போ ஒரு இமேஜ் ஒரு கார் கொடுக்குறோம்னா, இது வந்து ஒரு சிகப்பு கார், இது வந்து 4 சக்கரம் இருக்கு, இதுக்கு இதோட நம்பர் பிளேட் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி அதை இதுக்கு ஃபீட் இன் பண்ணி அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் திஸ் நவ் இட் கேன் டூ எவ்ரிதிங் பை இட்செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜெமினை இதுக்கு முன்னாடி earlier this year or the previous year, I don't remember, they introduced multi model, which அவங்க தான் ஃபர்ஸ்ட் மல்டி மாடல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 4o I think it became multi model, ChatGPT 4o and now Llama as well. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மல்டி மாடலோட சேர்த்து இதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இருந்துச்சு. அதாவது நீ ஒரு இமேஜ் அதுக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு அந்த இமேஜில் எடிட் பண்ண சொல்லலாம். அண்ட் அந்த இமேஜில் வந்து அதை எடிட் பண்ணும் அதுவாகவே ப்ராம்ப்ட் பேஸ்டா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸே நீ வந்து உனக்கு தம்ப்நெயில் எடிட் பண்ணுறப்ப எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்பேன், கரெக்டா? ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், உன்னை வந்து சூப்பர்மேனாக மாற்றணும், சூப்பர்மேன் காஸ்டியூம் உனக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ சும்மா கை இப்படி வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை கிட்ட கொடுத்துட்டு எனக்கு சூப்பர்மேன் காஸ்டியூம் போட அப்படின்னு ப்ராம்ப்ட் கொடுத்தனா அது போட்டு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உன் ஷூ கலரை மாற்றணும், உன் ஷர்ட்டை வந்து ஃபார்மலாக மாற்றணும், ஒரு கோட் சூட் போடணும், கூலர்ஸ் ஆட் பண்ணு, ஹெல்மெட் போடு, இந்த மாதிரி இமேஜின் பண்ணுறதுக்கு நீ என்ன சொல்கிறதா இருந்தாலும் யூ கேன் ஜஸ்ட் டைப் இட் அஸ் அ ப்ராம்ப்ட், இட் வில் ஜென்ரேட் அண்ட் கிவ் இட் டு யூ. இந்த மாதிரி பண்ண முடியும் இந்த மாடல்ல மெட்டா ஏஐ வச்சு. அப்படி மார்க் ஜக்கர்பர்க் போட்டோ வச்சு பண்ணி காமிச்சாங்க. இன்னொன்னு
டெமோல இருந்த phones were Samsung phones. அததான் நான் சொல்ல வரேன். எனக்கு என்னன்னா கூகுள் இவெண்ட்லயும் சரி, Yes, Meta eventலயும் சரி, Samsung is apparently Samsung killing it right now, ஆ. and some other company is killing Samsung right now. No, they're not. என்னது? They have killed Apple. Xiaomi வந்து ஆப்பிள் ஓவர்டேக் பண்ணி செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரரா இருக்காங்க. ஃபோன் மேனுஃபேக்சரா இருக்காங்களா? ஐ திங்க் சாம்சங் தான் ஓவர்டேக் பண்ணிருக்காங்க. அப்படியா? I don't remember. நீ Xiaomi தான் சொன்ன. Yeah, Xiaomi is now the second largest manufacturer. Like Xiaomiனா உனக்கு Redmi எல்லாமே சேர்ந்து வந்துரும். Yeah, I think they beat Apple. I think Samsung is the Samsung still number 1 இருக்கு. Yeah. Xiaomi beat Apple and they're now making more phones than Apple. Actually, I'm not sure how, but Samsung Galaxy இதை விட இப்போ டைல்யூட் ஆயிடுச்சு தானே Xiaomi. ஏன்னா இப்போ நிறைய இப்போ ரியல்மி OnePlus Nord series அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய, ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து 35K 30K மேலதான் phones இருக்கும். இப்போ OnePlusல நீ 13,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்க முடியுது. They have Nord seriesல Nord series is 20s. அதை விட கம்மியா இருக்கிற Nord சீரிஸும் இருக்கு. இப்ப ரியல்மி இருக்கு, ரியல்மில நார்சோ அப்படின்னு ஒரு சீரிஸ் வச்சிருக்காங்க. ஸோ டிவர்சிஃபை ஆனாலும் somehow they made it up. ரெட்மி, போக்கோ, Xiaomi 3 பிராண்ட் நேம்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு விடுறாங்க. பட் யா, they made it big. எனக்கு என்னன்னா somehow சாம்சங் ஃபோன்ஸை வந்து ஒரு டிசைரபிள் ஃபோன்ஸா அவங்க மாத்திட்டாங்க இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தான் தோணுது. Really? Yes. எனக்கு ஏன்னா ஐ ஹேட் திஸ் என்ன சொல்ல, என் தெரிஞ்ச பையன் ஹாஸ்டல்ல இருக்காங்க. அவங்க வந்து இப்ப வந்து அடுத்த போனை வாங்கினா ஐபோன் வாங்க மாட்டேன் அப்படின்னா, ஐபோன் யூஸ் பண்ண நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இது கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பிகாஸ் எல்லாருக்கிட்டையும் ஐபோன் இருக்கு, அந்த ஒரு டிசைரபிலிட்டி ஃபேக்டர் அதுல இருந்து போயிடுச்சு, எல்லாருக்கிட்டையும் இருக்கிறதுனால எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதா இருந்துச்சு. ஐ டிடன்ட் லைக் தட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் he might be watching this video and this would be make இல்ல கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. then I'll make sure we cut this portion out and put it as a short. போட்டுக்கோ, அப்படியும் பார்க்க மாட்டாங்க. சரி. யா, பட் அது பார்த்தாலும் ஐ டோன்ட் கேர். இல்ல இன்னொன்னு, நான் வந்து 2 years ago ஆஃபீஸ் போறப்ப I've seen iPhone everywhere. now கொஞ்சம் பேர் ஐபோன் வச்சிருக்காங்க, கொஞ்சம் பேர் பிக்சல் வச்சிருக்காங்க, கொஞ்சம் பேர் சாம்சங் கேலக்ஸி S22 வச்சிருக்காங்க, S series phones வச்சிருக்காங்க, and lot of ultras as well. அதுதான் I don't know how, but in a span of 2 years it changed a lot. iPhone's-ஓட ரேட் குறையுது, நிறைய ஆஃபர் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இப்பதான் ஐபோன் வாங்குறாங்க, because that we have started earning now, we can afford it, we are trying to buy something nice for us. Flipkart BBL and days வரும், Amazonல இருந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் வரும். Yeah, happening right now. So அதெல்லாம் நடக்குது. ஆனா these people they've already been established for a while, they already have had pro phones. Now they're moving to Samsung S series. நான் அடுத்து என்ன ஃபோன் வாங்குவேன் அப்படின்னு அந்த பையன் கிட்ட கன்னிவா கேட்டப்ப ப்ராபப்லி சாம்சங் S24 Ultra. Like he wants a small phone. So probably then S22 will be the best. 24. ஆனா 24 is not an expensive phone. Oh, he wants to have an expensive phone. என்ன சொல்ல, he wants to have an exclusive phone that is not available to everyone. Oh, okay. But he wants a small phone. Since he doesn't have one, he's gonna adjust with an S24 Ultra. அந்த மாதிரி. நார்கோஸ் ஒரு சீரிஸ் பண்ணாங்களே, எஸ்கபார் phone. He should buy an Escobar phone. Okay, விடு, let's not go there. Okay. And before we go, இவ்வளவு தூரம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்ணில் ஸ்டார் ஓடுற எமோஜியை கீழே கமெண்ட் பண்ணுங்க, so that I know நீங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு. இப்ப கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ அந்த ஃபீச்சர் உண்மையிலே ரொம்ப இது இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்தோன்னே நீ சொன்னதான் ஞாபகம் இருந்துச்சு. நீ இது பண்ணணும்னு கூட ரொம்ப நாள் முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? யூ வாண்டட் அ மாடல் விச் இந்த மாதிரி நான் சூப்பர்மேன் காஸ்டியூம் வேணும்னு கேட்டேன்னா எனக்கு ஜென்ரேட் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ தட் இஸ் பாசிபிள். I'll try that out. Probably come soon. ஓகேவா? அண்ட் தென் இப்போ வந்து இந்த 2 மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த 3.2ங்கிறது. இது வந்து 2 வேரியன்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து 11 பில்லியன் பேராமீட்டர் வேரியன்ட், ஒன்று 90 பில்லியன் பேராமீட்டர் வேரியன்ட். 90, nice. யா, இதுக்கு முன்னாடி 70 இருந்துச்சு. now they have increased to 90, ஏன்னா இமேஜும் சேர்ந்து வந்திருக்கனால இந்த மாதிரி. ஸோ அதான் இதுதான் பேசிக். இது 3.2 மாடல் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. த மேஜர் திங் தட் வாஸ் அ ஜோக் ஃபார் மீ இதில் அப்படின்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மார்க் செட் இந்த மாடல்ஸ் எல்லாமே இட்ஸ் அவைலபிள் எவ்ரிவேர் எக்ஸப்ட் த EU. Why? They didn't get regulatory approvals from EU yet, it seems. So they are working on it. எத்தனை கண்ட்ரி இருக்கு தெரியுமா யூரோப்பியன் யூனியன்ல? So யூரோப்பியன் யூனியன்ல இருக்க கண்ட்ரீஸ்க்கு மட்டும் they were not able to get the permission. So the Llama model 3.2 is available to everyone in the world except the EU.
ஓகே நம்ம கிட்டப்ல எடுத்துக்கலாம். இந்தியால இருக்கு. அதான் இந்தியால இருக்கு. டு பி frank, EUல வாட்ஸ்அப் யூசர்ஸ் ரொம்ப அதிகம். iMessage is not ஆமா intrusive there. கண்டிப்பா USல மட்டும் தான் Apple is taking. Okay, rest of the world probably not. Definitely not in India and not in US as well. EUல நிறைய பேர் Samsung யூஸ் பண்றாங்க, believe it or not. ஆமா A series-உம் சரி, they don't have this M series and other. ஆமா அது இந்தியாக்கு மட்டும் they have A series and S series mostly அவ்வளவுதான். But a lot of people are using Samsung phones and most people are using WhatsApp. US தவிர மத்த எல்லா இடத்துலயுமே WhatsApp is very prominent. கண்டிப்பா. Yeah. ஓகே. இது போவாதது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதுதான். ஏன்னு தெரியல, பாப்போம். They say they are constantly working on getting it access. Yeah, they will constantly work on it. Okay, எனக்கு the most interesting part of Llama அப்படின்னா அது இதுவா தான் இருக்கும். என்ன அப்படின்னா they have also built smaller versions of Llama. இதான் உனக்கு தெரியாது, the most surprising part, that runs locally on your smartphone. What? So in the Llama 3.2ல they have built a smaller version which has 1 billion parameters and 3 billion parameters. இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்கு that runs locally on your phone, and they showed a demo which is not live. They showed a video of it running locally on a Samsung Galaxy S24 Plus. Plus, not Ultra. Plus. Okay. They said it was Plus. ஆமா அது கீழே போட்டிருந்தாங்க, இது வந்து S24 Plusல ரெக்கார்ட் பண்ணது. It has the same processor. Yeah. Matter. ஸோ அது லோக்கலாக ரன் ஆச்சு. என் கொஸ்டின் கேட்டான், கேட்ட அடுத்த செகண்ட் அது அப்படியே ஸ்ட்ரீமாக ரெகனைஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சு. இட் வாஸ் பிரிட்டி ஃபாஸ்ட். What is the question? சிம்பிள் கொஸ்டின் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லை. Okay. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். So you are saying that I can take this particular இந்த குட்டியா இருக்கிற இந்த லாமாவை எடுத்து எனக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி என்னோட ஆப்ல நான் யூஸ் பண்ண முடியும். ஆமா, இஃப் யூ ஹேவ் அபவுட் 8 gigs RAM. Oh, then I can do it. அதாவது இது ஏன் அப்படின்னா மேல வந்து RAM எவ்வளவு யூசேஜ் ஆகுதுங்கிறத காமிக்கிற மாதிரி. இது வந்து ஒரு POC ஆப் மாதிரி தான் இருந்துச்சு. இட் வாஸ் நாட் என்ன சொல்ல ஜெமினி ஆப் மாதிரி ஒரு ஆப் கிடையாது. POC அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். நீங்க காலேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. POC மீன்ஸ் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதுக்காக பண்ண ஒரு ஆப் மாதிரி தான் இருந்துச்சு. அதுல மேல வந்து RAM யூசேஜ் காமிச்சிருந்தாங்க. 6384 megabytes of RAM was used currently. Yeah. ஓகேவா? That's a lot. So none of my phones have that much RAM. So அது கண்டிப்பா தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி வருது. So why didn't they go for S24 Ultra then? It would have 12 gigs, right? தெரியல, இதுவே போதும்னு நினைச்சிருப்பாங்களா இல்ல தெரியல. இதுதான் யூஸ் பண்ணாங்க, 6 gigs போதும் அவ்வளவுதான். Yeah. ஸோ அது லோக்கலா ரன் பண்ணி காட்டுவே. இட் வாஸ் பிரிட்டி ஃபாஸ்ட், பட் கண்டிப்பா RAM அதிகமா தேவை அப்படிங்கிற மாதிரி வருது. 8 gigs RAM வந்து இனிமேல் ஸ்டாண்டர்ட் ஆயிரும். ஆமா கண்டிப்பா. See, when actually iPhones will usually be the last ones to go to the next stage. Okay. Your iPhone has 3 gigs RAM. And I'm என்ன சொல்ல ரொம்ப அனுபவப்படுறதுனால 2024ல 3 gig RAM இருக்க ஐபோன் யூஸ் பண்றான். அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆப்பிளுக்கு ரேம்லாம் மேட்டர். அதெல்லாம் கிடையாது, ஆப்பிளும் நார்மல் கம்ப்யூட்டர் தான். அது எனக்கு வானத்துல இருந்தா இல்ல, யூசுவலா மத்த போன்ஸ்ல வந்து நிறைய RAM இருக்கிறதோட இது நிறைய மேனேஜ் பண்ணிருக்கும். ஸோ ப்ராசஸர் ஒருல ஃபாஸ்டா இருக்கிறதுனால அது ஸ்டோரேஜ் இது பேசிக்கா கேஷ்லயும் ரேம்லயும் ஸ்டோர் பண்ண முடியாத விஷயங்களை ஃபோனோட ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அங்கிருந்து எடுத்துட்டு வரும். பேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல படிச்சிருப்பீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்கிற ஆட்களா இருந்தீங்கன்னா. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத கான்செப்ட். பேஜிங், அப்புறம் வந்து அதெல்லாம் தேவை. ஓகேவா? டிமாண்ட் பேஜிங், அப்புறம் செக்மெண்டேஷன். ஐயோ. சோ பேசிக்கா ரேம்ல இடம் இல்லங்கிற பட்சத்துல, இல்லைன்னா நீங்க லினக்ஸ் யூஸரா இருந்தீங்கன்னா ஸ்வாப் அப்படின்னு ஒண்ணு பாத்திருப்பீங்க. ஸ்வாப் மெமரி. சோ அங்க கொண்டு போய் வச்சிரும். அப்புறம் எது தேவையோ அது மட்டும் அங்க இருந்து எடுத்துட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஓரளவு ஃபாஸ்டா இருக்கிறதுனால they were able to do it. And ஆண்ட்ராய்டு அளவுக்கு ரொம்ப ஹெவியான OS இல்ல அப்படிங்கிற ஒரு இது. பட் நவ் ஐ திங்க் அது ரொம்ப become heavy. ஆமா, they have added so many features, still not as featureless as Android is, but heavy ஆயிடுச்சு. And now coming up with AI எல்லாமே இதுதான். So 8 gigs I think it's necessary. Mark Zuckerberg called Llama as Linux of AI. It was true. Open source. It was true. உண்மையிலே அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஐடியால நான் யோசிக்கல. பட் இல்ல, லைக் லினக்ஸ் ஆஃப் AI அந்த கம்பேரிசன் நான் மேக் பண்ணலங்கறேன். ஓபன் சோர்ஸ்னாலே கண்டிப்பா. சோ அதனால லினக்ஸ் எப்படி வந்து இப்ப இருக்கிற எல்லா சர்வர் கிரேட்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு அண்ட் எவ்ரிதிங் யூசஸ் லினக்ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ல லாமா would be the gold standards of
ஏஐ இன் ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி இப்போ வந்துட்டு a couple of things. ஒன்னு, a lot of these companies who wants to use AI are not willing to dedicate developers in order for them to customize this particular AI for them. ஓகே, ஸோ அவங்க எல்லாமே மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்குன்னு தனியாக டேட்டா செட் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற கம்பெனிஸ் கொஞ்சம் தான் இருக்கு. ஆமாம், மெஜாரிட்டி கம்பெனிஸ் வந்து ஓப்பன் AI டோக்கன்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி அங்கே ஹிட் பண்ணி ஆன்சர் எடுத்து அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுற போகிறோம். இதுதான் மெஜாரிட்டி கம்பெனிஸ் இருக்க. The companies that do want to customize stuff, they will go for Llama. And also, Google has an open source model. ஆமா. Okay. It's not as good as Llama, but they have it. ஆமா. பாப்போம். ஓகே, இதுக்கே எப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கு, அதுக்கு சீக்கிரமா. ஓகே, ஸோ மெட்டா ஏஐல வந்து வாய்ஸ் கொண்டு வராங்களாம். ஸோ எப்படி நீங்க கூகுள்கிட்ட பேசுறீங்களோ, ஜெமினிட்ட பேசுறீங்களோ, சாட்ஜிபிட்ட பேசுறீங்களோ, அதே மாதிரி மெட்டா கிட்டையும் பேசிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாட்ஜிபிட்டில ஸ்கார்லெட் ஜோஹன்சன் வாய்ஸ் மாதிரி ரொம்ப பிரச்சனையாச்சு. அந்த வாய்ஸ் அப்படியே ஸ்கார்லெட் ஜோஹன்சன் வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் எனக்கு ஸ்கார்லெட் ஜோஹன்சன் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஓகேவா, இந்த பிளாக் வீடோவா நடிச்சிருப்பாங்கல்ல, மார்வெல் அவெஞ்சர்ஸ் வருவாங்க, அவங்க வாய்ஸ் தான். சீசன் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவங்களோட வாய்ஸ் மாதிரி தான் எக்ஸாக்டா எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஆனால் ஸ்பெசிஃபிக்கா இது வந்து இவங்களோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. இவங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம் போல. ஜான் சீனாவோட வாய்ஸ் இருக்கு, அது மாதிரி. See, you have John Cena's voice. So it means that they were looking for someone who sounded like Scarlett Johansson. Probably. Okay. Scarlett Johansson எக்ஸாக்ட்டா வைக்க முடியாது. நான் ஓபன் ஏடிஏவே ஆல்ரெடி பிரச்சனை ஆயிடுச்சு, போய் முட்டி வாங்கிட்டு வந்துட்டானுங்க. So they had to go with someone else and they wanted it to sound like Scarlett Johansson. ஏன்னா ஹெர் அப்படின்னு ஒரு படம் இருக்கு, நீங்க பாருங்களா, தயவு செஞ்சு பாருங்க. நான் சீரிஸ் ரெக்கமெண்டேஷன், மூவி ரெக்கமெண்டேஷன் தான் பண்றேன் பாட்காஸ்ட் நடத்துறதை விட. பட் அதுல வந்து Scarlett Johansson தான் வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. And it gives you a different perspective on what AI is. Okay, அதுல AI னு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. They use a different name. I don't know how to spoil the movie, but just go and watch it. At this point I think it's feel like an English podcast. கொஞ்சம் தமிழ்லயே நான் பேச ட்ரை பண்ணேன். ஸோ அந்த படம் கண்டிப்பா பாருங்க, ரொம்ப நல்ல படம். அதுல நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆயிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எவனை பார்த்தாலும் ஸ்கார்லெட் ஜோஹன்சன் வாய்ஸ் தான் யூஸ் பண்றேன். நிறைய நல்ல வாய்ஸ் இருக்கிற ஆக்ட்ரஸ் இருக்காங்க. டு பி ஃப்ராங்க், ஸ்கார்லெட் ஜோஹன்சன் வாய்ஸ் நிறைய இடத்துல நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி ரெண்டு டியூவல் டோன் வாய்ஸ் மாதிரி இருக்கும். she can speak soft, she can speak rough, ரெண்டுத்தையும் கலந்தாப்புல ஒரு மாதிரியான இதா இருக்கும். பட் யா, ஓகே, வாட்எவர். ஓகேவா, ஸோ அது வந்து எல்லா ஆப்ஸ்க்கும் வருது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மெசஞ்சர், ஃபேஸ்புக் எதுலனாலும் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வரும். அண்ட் தி அதர் திங் இஸ் AI version of yourself or a creator அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று I saw this one. They had someone on demo. ஸோ அந்த இந்த மாதிரி ஒரு ஆத்தர், புக் ஆத்தர் மாதிரி கிரியேட்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த கிரியேட்டர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த AI டூல்ஸை வச்சு யாரெல்லாம் அவருக்கு டிஎம் பண்றாங்களோ இன்ஸ்டாகிராம்ல, அந்த ஏஐ வந்து அவரோட ஆல்ரெடி அவரை பத்தி புக்ஸ் எழுதுறது எல்லாமே தெரியும்ல, அதுல இருக்க நாலேஜ் வச்சு அவர் ஆன்சர் பண்ணும். அவர் மாதிரியே அந்த ஏஐ வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணும். அவருக்கு டைம் இல்லைங்கனால இந்த மாதிரி பண்ண வச்சு முதல்ல பண்ணியிருந்தாரு. இப்ப அதோட ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரி வீடியோ நீங்க வந்து அவருக்கு வீடியோ கால் பண்ணிக்கலாம். உங்களோட ஒரு ஃபேவரட் செலிபிரிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேவரட் செலிபிரிட்டிக்கு நீங்க வீடியோ கால் பண்ணலாம். அந்த வீடியோ கால் பண்ணா அந்த ஏஐ வெர்ஷன் ஆஃப் அந்த ஃபேவரட் செலிபிரிட்டி வருவாங்க. நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு அந்த செலிபிரிட்டி என்ன பதில் சொல்லுவாங்களோ அதை சொல்லும். அதாவது பேசிக்லி உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், உங்களோட டயலாக்ஸ், த வே யூ ஆர்டிகுலேட், வாய்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு மாடலை ட்ரெயின் பண்ணி and it's trying to replicate you. அப்படிதான். I was going to tell something and I just forgot about it. Yeah, அத சொல்றேன், I'll think of it. ஓகே, ஸோ அதுதான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டர்ஸ். It might be useful for us to answer comments. கண்டிப்பா நம்மளுக்கு இல்ல, நிறைய பேருக்கு கமெண்ட்ஸ் ஆன்சர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி நம்ம கோடைவோ கமெண்ட் இல்ல, எனக்குமே இன்ஸ்டாகிராம்ல அப்பப்ப நிறைய டிஎம்ஸ் வந்திருக்கும். நான் இன்ஸ்டாகிராம் the person who has 2000 followers. ஆமா, அப்ப எனக்கே எவ்வளவு வந்திருக்குன்னா இல்ல நான் சொல்ல இன்ஸ்டாகிராம்ல அவ்வளவு ஃபாலோவர்ஸ் கிடையாது. நான் திடீர்னு இன்ஸ்டாகிராம் வச்சிருப்பேன், அப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். நானும் அப்படிதான். ஸோ அதனால என்னன்னா, திடீர்னு இன்ஸ்டாகிராம்குள்ள போவேன், நிறைய பேர் பேசியிருப்பாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஐயோ பேசி அவங்க மெசேஜ் பண்ணி இவ்வளவு வாரம் ஆயிடுச்சு நான் ஒன்னும் ரிப்ளை பண்ணலங்கிற மாதிரி வருமா, ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும் எனக்கு. போய் லைக் நான் யாருக்கு ரிப்ளை பண்ணாலும் சாரி ஃபார் த லேட் ரிப்ளை. எனக்கும் இதேதான். எல்லா ரிப்ளைக்கும் முதல்ல சாரி ஃபார் த டிலேட் ரிப்ளை ஆர் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னொன்னு ஒரு சொல்லவா, நீங்க கோடையோ அல்லது லாஜிக்கையோ இல்ல வேற எந்த சேனல் பாக்குற ஆளா இருந்தாலும் சரி,
கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்பயுமே கமெண்ட்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். ஓகே, கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி வச்சிருப்பேன். எப்பயுமே கமெண்ட்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். இஃப் தட் இஸ் a question that I can answer instantly, I'll answer it. நான் அந்த நேரத்துல அவைலபிளா இருக்க, ஃபோன் வச்சிருக்கேன், கமெண்ட் பார்த்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடுவேன். இன்ஸ்டாகிராம்ல நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன். இன்ஸ்டாகிராம்குள்ள போய் டிஎம் குள்ள போய், ஏன்னா அது ரெக்வஸ்ட்ல வந்து கிடக்கும். ஸோ ஏதாச்சும் ஒன்று எமர்ஜென்சினா நீங்க எனக்கு டிஎம் பண்ணாதீங்க, எனக்கு கமெண்ட் பண்ணீங்கன்னா உடனே பார்த்துருவேன். ஓகே, ஸோ யா. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, வாய்ஸ் டப்பிங் அண்ட் லிப் சிங்கிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் ரீல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து தமிழ்ல பண்ற ஒரு ரீல்ஸை கொஞ்ச நாள் கழிச்சு உங்களால இங்கிலீஷ்ல பார்க்க முடியும். ஆமா, ஆன் இன்ஸ்டாகிராம். ஆமா, இட்ஸ் a matter of time before it goes to YouTube as well. யா, ப்ராபப்ளி. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே வந்து மிஸ்டர் பீஸ் இருக்கார், அவர் தான் இதை ரொம்ப ட்ரை பண்றாரு, அதனால நான் ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். ஸோ மிஸ்டர் பீஸோட இங்கிலீஷ் வீடியோஸ் அப்படியே எடுத்து அவர் வந்து ஹிந்தியில டப் பண்ணி ஹிந்தி சேனல்ல போடுவார் இருக்கியா. ஆனா டப்பிங் வந்து தான் மட்டும்தான் இருக்கும், வாய்ஸ் லிப்சிங் எதுவும் இருக்காது. அதே இங்கிலீஷ்ல பேசின வீடியோ தான், வாய்ஸ் நம்ம ஹாலிவுட் படத்தை தமிழ்ல பார்ப்போம் இல்லையா, யா விஜய் டிவில போடுவாங்க இல்லையா, அதே தான். அந்த மாதிரி பண்றதுக்கு வந்து இவர் பண்ணாரு. இப்ப அவர் வந்து அந்த மாதிரி காசு கொடுத்து ஒரு டப் மட்டும் பண்ண விடாம அவரோட வாய்ஸ்லயே லிப்சிங் பண்ணி, அதாவது வாய் மூமெண்ட்டும் தமிழ்ல அவர் பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி லிப்ஸ்ல மூமெண்ட் மாதிரி இருக்கும். அண்ட் லாங்குவேஜும் கரெக்டா டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்கும். ஸோ அவர் இங்கிலீஷ்ல போற வீடியோ நம்ம இங்கிலீஷ்லயே பார்க்காம தமிழ்ல பார்த்துக்கலாம் அவரோட வாய்ஸ்லயே. இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை வந்து லான்ச் பண்றாங்க. இது வந்து ரீல்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறப்ப இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. அண்ட் இனிஷியலி இதை லான்ச் பண்றப்ப இங்கிலீஷ் அண்ட் ஸ்பானிஷ்ல தான் லான்ச் பண்றாங்க. ஆப்வியஸ்லி நம்ம எல்லா லாங்குவேஜ்க்கும் வர்றதுக்கு லேட் ஆகும். ஸோ இங்கிலீஷ்ல நீங்க போடுறீங்கன்னா இங்கிலீஷை நீங்க ஸ்பானிஷ் மற்ற எல்லா லாங்குவேஜ்க்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்பானிஷ்ல போட்டீங்கனாலும் அது எல்லா லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, ஸோ பீப்புள் ஹூ ஆர் புட்டிங் ரீல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆர் ஸ்பானிஷ் அவங்களால இது யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திஸ் இஸ் கமிங் ஏர்லி நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இது ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்குமான்னு தெரியாது. ஆமா, ஏன்னா ஸ்டார்டிங் வித் கொஞ்சம் ஹை. அந்த இன்ஸ்டாகிராம்லயே வந்து அந்த சப்ஸ்கிரைப் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, இன்ஸ்டாகிராமுக்கு காசு கேட்ட பெய்ட் ஸ்டஃப். யா, அதுல ப்ராபப்ளி அவங்களுக்கு மட்டும்னாலும் எல்லாருக்கும் இனிஷியலா கொடுக்க மாட்டாங்க. ஐ திங்க் ப்ராபப்ளி மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஆட்களுக்கு ஸ்டார்டிங்ல மோஸ்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ்னா செலிபிரிட்டிஸ்க்கு கொடுக்க போறது இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப இதை பத்தி கேர் பண்ற ஆட்கள் இல்ல. கிரியேட்டர்ஸ் ஹூ ஹேவ் மோஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அவங்கள்ட்ட ஸ்டார்ட் பண்றது ஒரு மேக் சென்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி இந்தியால ஒருத்தர் இருக்காரு. மிஸ்டர் பீஸ்ட் மாதிரியான ஸ்டஃப் எல்லாம் இந்தியால பண்ற ஒருத்தர், சேரிட்டி ஹியூமனிடேரியன் பேர் தெரியுமா, ஹர்ஷா சாய் அப்படின்னு சொல்லிட்டு. you would have seen, பார்க்கலனாலும் ஓகே, தமிழ் ஹிந்தி தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே கண்டென்ட்டை டப் பண்ணி போடுறாங்களா? ஓகே ஓகே. ஐ திங்க் தமிழ்ல வந்து இந்த ஜாக்கி சானுக்கு வாய்ஸ் கொடுத்தவரா இல்ல பேர் கிரில்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்தவர், ரெண்டு ஐ டோன்ட் ரிமெம்பர். அதுல அவர் தான் ஏதோ பண்ணிட்டு இருந்தார். ஓகே, நைஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சரா இருந்துச்சு. ஸோ தட்ஸ் தட். ஓகே, அதுக்கப்புறம் மெட்டா கிளாஸஸ்க்கு வந்துட்டாங்க. ரேபன் மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் 1 year பேக் நினைக்கிறேன் கிளாஸஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு கேமரா இருக்கும் அண்ட் மைக் இருக்கும், ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். and record videos on it but not for long. ஆமா, நீங்க வந்து மெட்டா கிட்ட பேசி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அது உங்க ஸ்பீக்கர்லயே உங்களுக்கு ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கேமரா இருக்கறனால இந்த இமேஜை நீங்க இன்புட்டா கொடுத்தும் அது கிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. அந்த கிளாஸஸ்ல இப்போ வந்து ஒரு புது டிசைன் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் டிசைனா நம்ம வந்து நத்திங் ஃபோன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லாமே நீங்க வெளியில தெரியற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வச்சு ஒரு டிசைன் லான்ச் பண்ணிருந்தாங்க. பார்க்க உண்மையில நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்க்க உங்களுக்கு நார்மல் கிளாஸஸ் மாதிரி இல்லை, இது உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்டான டெக்னாலஜி எம்ப்ரேஸ் பண்றேன், ஃபியூச்சரை வரவேற்கிறேன் அப்படின்னா. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அது முன்னாடி பழைய இதுல வந்து பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்படியே ஒரு நார்மல் பேப்பர் மாதிரியே இருக்கும். ஆமா, கொஞ்சம் இந்த சைட்ஸ் மட்டும் தான் திக்கா இருக்கும். பட் திஸ் இஸ் டோட்டலி டிரான்ஸ்பரண்ட். கண்டிப்பா. அடுத்து வந்து இதே கிளாஸஸ்ல வந்து லைவ் டிரான்ஸ்லேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது கைண்டா இப்ப எல்லாருமே டெமோ, ரெண்டு பேர் வேற வேற லாங்குவேஜ். மார்க்கும் இன்னொரு. ஆமா, அவர் வந்து மார்க் வந்து இப்ப இந்த பாக்ஸிங்ல UFC பண்ணல, அதுல வந்து 2 வருஷம் சாம்பியனா இருந்தவராம். ஓகே. சோ அது தெரிஞ்ச அதான். சோ லீசன் ஞாபகம் இருக்கா, ரொம்ப நாள் முன்னாடி வந்து த்ரெட்ஸ் லான்ச் ஆனப்ப இலான் மஸ்க்குக்கும் மாஸ்க்குக்கும் இது மார்க்குக்கும் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இது பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான். ஸோ அதுல UFC இவர் கத்துக்கிட்டாரு இல்லையா, அதுல 2 வருஷம் சாம்பியனா இருந்தவர் இன்வைட் பண்ணி அவர் ஸ்பானிஷ்ல பேசினாரு, இவர் இங்கிலீஷ்ல பேசினாரு. அதை வந்து இது பண்ண மாதிரி காமிச்சாங்க.
ஓரளவு டீசெண்டா ஒர்க் ஆச்சு. ஆப்வியஸ்லி அந்த 2 லாங்குவேஜஸ் அவங்க நிறைய ட்ரெயின் பண்ண லாங்குவேஜ். கண்டிப்பா. ஸோ தமிழ்ல நம்ம இங்கிலீஷ்ல பேச தமிழ்ல வந்தா கண்டிப்பா வந்து அது இப்ப கூகுள் டிரான்ஸ்லேட் எப்படி வந்து ஒரு ஆர்டிபிஷியலா தூய தமிழ்ல பேசுற மாதிரி பேசுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மலா தமிழ்ல பேசுற மாதிரி இது இருக்கிறது. ஈஸியர் லாங்குவேஜ்ங்கிறதோட எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் எல்லாமே பண்றதுனால டேட்டா அவைலபிலிட்டி அதிகமா இருக்கும். சவுண்ட் நேச்சுரல் அண்ட் ஸ்டஃப். தமிழுக்குலாம் வர்றது ரொம்ப கஷ்டம். யா, ஸோ அது வந்து இட்ஸ் கமிங் டு யூஎஸ் அண்ட் கனடா சூன். அடுத்த 2-3 மாசத்துல வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நீ வந்து கிளாஸஸ் சொன்னா ஹே மெட்டா லுக் அண்ட் சி அண்ட் டெல் மீ அந்த மாதிரி சொல்லணும். அது பேர் என்ன, லுக் அண்ட் டெல் மீ ஹவு டு மேக் எ ஸ்மூதி வித் திஸ் ரெசிபி, இந்த மாதிரி ஏதாவது நீ சொல்லணும். அந்த லுக் அண்ட் டெல் மீ வந்து இனிமேல் சொல்ல வேணாமா. ஹே மெட்டான்னு சொல்லிட்டு நீ கொஸ்டினை கேட்டேன்னா அதுவே பார்த்துக்கும் வேணும்னா ஓகேவா, வேணும்னா அந்த இமேஜையும் சேர்த்து இன்புட்டா கொடுத்துக்கும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், இனிமேல் அது யூஸ் பண்றதா இருந்தீங்கன்னா அது போட்டோவும் எடுக்க சான்ஸ் இருக்குங்கிறது. யா, ஸோ எல்லா நேரமும் அது லைட் எரியும்ல நீங்க எடுத்தீங்கன்னா. ஸோ நீங்க சும்மா ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது போட்டோ எடுக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இஃப் யூ டோன்ட் வாண்ட் இட் டு டேக் அ போட்டோ அபவுட் சம்திங், அதுக்கிட்ட கேள்வி கேட்காம இருக்கிறது பெட்டர், இல்லை வேற எதையாவது பார்த்துட்டு கேட்கறது பெட்டர். லெட்ஸ் சே நீ ஆஃபீஸ்ல இருக்க, அதுக்கிட்ட கேட்குற, யூ ஹாவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் இன் இட். Don't bring an Meta AI classes into your office environment. That's just not good. So that's that. அதுக்கப்புறம் வந்து ரிமெம்பர் வேற பார்க்டுன்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லைக் சும்மா யூ கேன் சே இட் ரிமெம்பர் திங்ஸ்ல. அவர் வந்து ஒரு இதை கார் பார்க் பண்ணியிருக்காரு, நம்பர் போட்டிருக்கு, இந்த நம்பர்ல தான் பார்க் பண்ணிக்கணும். அதை பார்த்துட்டு ரிமெம்பர் வேற பார்க்டு அப்படின்னு சொன்னானா அது அந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீ எங்க பார்க் பண்ணு கேட்டா அது அந்த நம்பரை பார்த்து சொல்லுவோம் அப்படின்னாங்க. இது ஒரு யூஸ்ஃபுல் ஃபீச்சரா இருந்துச்சு. அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் லைவ் வீடியோ இன்புட்டும் இனிமேல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கிளாஸஸ்ல மட்டும். ஓகேவா, ஐ திங்க் ஐ ஹவ் ஹர்ட் திஸ் சம்வேர். ப்ராஜெக்ட் ஆஸ்ட்ரா அந்த மாதிரி தான். ஓகேவா, ஸோ இது எப்படி அப்படின்னா அவர் காமிச்ச எக்ஸாம்பிள் வந்து நீ வந்து இப்போ ஒரு காஸ்டியூம் போடணும்னு நினைக்கிற ஒரு வெளியில போறதுக்கு அப்படின்னா நீங்க உங்க வார்ட்ரோப்பை வந்து தேடிட்டே இருக்கப்ப இதுக்கு என்ன ஷர்ட் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு அப்படியே பேசிக்கிட்டே சொல்லிட்டு வச்சு பார்க்குறான். கண்டினியூஸா அது எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லுது. நாட் ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ பார்த்து இது இல்லாமல் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இட் லுக்ஸ் அண்ட் கண்டினியூஸ் த கான்வர்சேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் லைக் ஸோ இதுக்கு முன்னாடி மைக் மட்டும் ஆக்சஸ் இருந்தது, இப்போ என்னோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா வீடியோக்கும் மெட்டாக் ஆக்சஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஃப்ரெண்ட் AI on steroids. கைண்டா. பட் அது அவன் சொல்றது படி பார்த்தா நீ சொல்றப்ப மட்டும்தான் நான் நீ ஹே மெட்டான்னு சொன்னா மட்டும்தான் அது பார்க்கும், அந்த மாதிரி தான் அப்படிதான் சொல்றாங்க. யா, ஸோ இதுதான் அந்த கிளாஸஸ் பத்தி. இதுக்கப்புறம் தான் அந்த ஜூசி ஸ்டஃப் தட் யூ வாண்ட் டு டாக் அபவுட். Yeah, you talk about it. I'll just start my thoughts. Okay. It's called Orion glasses. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் என்ன சொல்ல ஒரு கான்செப்ட் that they have created and they are sharing it to the world. அந்த மாதிரி தான். They are sharing it to the world. They are not selling it. உங்களால இதை வாங்க முடியாது, ஏன்னா இது மேனுஃபேக்சர் பண்ண ரொம்ப அதிகமா காசு ஆகும் and it wouldn't make financial sense to sell it. Okay, ஆக்சுவலா இதை வந்து the actual Iron Man glasses or Robert Downey Jr. glasses, Tony Stark glasses சொன்னாங்க. ஏன்னா அது பார்க்கிறதுக்கு வந்து அந்த டிசைன்ல இருக்கு. ஓகே, வந்து கொஞ்சம் லாஸ்டா வந்து அயன்மேனோட மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அயன்மேன் மூவில இப்போ ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்லயோ அந்த மாதிரி இதுல பாக்குறப்ப he would have those sort of glasses. அதுல வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. and this is like it can project stuff into reality, the glasses. ஓகே, இதுக்கு முன்னாடி இப்போ நார்மலா இப்போ மெட்டா குவெஸ்டா இருந்தாலும் சரி விஷன் ப்ரோவா இருந்தாலும் சரி, யூ ஹேவ் டிஸ்பிளே இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, யூ கேனாட் see the actual world. நம்மளால இப்போ இவன் முன்னாடி இருக்கானா இவனை நான் பார்க்க மாட்டேன், அந்த கேமரா இவனை பார்த்து அதை என் கண்ணுக்கு காட்டும். இட்ஸ் கால்ட் பாஸ் த்ரூ. அதாவது நம்மளால டைரக்டா ரியாலிட்டியை பார்க்க முடியாது, வெளியில இருக்க கேமரா அதை பார்த்து நம்மளுக்கு அந்த இமேஜை நம்மளோட கண்ணுக்கு முன்னாடி டிஸ்ப்ளே. எப்படி நம்ம வந்து கொஞ்சம் காசு அதிகமா வச்சிருக்கவங்க கல்யாண வீட்டுக்குலாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேஜ்ல இருக்க நம்ம கண்ணுக்கு தெரியாது, பக்கத்துல ஒரு டிவி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்க இருக்கிறத பார்க்க முடியாது, நம்மளுக்கு ஒரு டிஸ்பிளே இருக்கும். இது அந்த டிஸ்பிளே எலிமினேட் பண்ணிட்டு இட்ஸ் ப்ரொஜெக்டிங் டிரெக்ட்லி ஆன் டு த கிளாஸ் தட் யூர் சீயிங் த்ரூ. ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு நானோ வச்சிங்லாம் வச்சிருப்பாங்க அண்ட் ஒரு ஸ்மால் ப்ரொஜெக்டர் தே ஹேவ் ஹாலோகிராஃபிக். யூ கேன் ப்ராபப்லி அட்டாச் த வீடியோ தட் ஷோஸ் தட் அது இட்ஸ் ப்ரொஜெக்டிங் ஆன் டு த லென்ஸ் அண்ட் யூ கேன் see at it. இது பார்த்த நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் குட், பட் ஒரு மெட்டா குவெஸ்ட் அளவுக்கோ ஒரு ஆப்பிள் விஷன் ப்ரோ அளவுக்கோ
ஒரு ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் இதுல இல்ல. ஏன்னா இப்போ ஆக்மெண்டட் ரியாலிட்டி ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன்னா இஃப் ஐம் பிளேசிங் சம்திங் ஓவர் it will stay here at the top of the sofa, or it will go through it. You will see the 3D stuff that it's going through or something like that. இது வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு அயன்மேன் வந்து அயன்மேன் சூட் போட்டு போயிட்டு இருக்கிறப்ப எல்லாமே சும்மா ஸ்கிரீன்ல முன்னாடி தெரியும். இட்ஸ் நாட் ஆக்மெண்டட் ஆன் டு இட். இங்க இருக்கிற செவத்துல ஒட்ட வைக்கல, வேற எதுவும் பண்ணல. இட்ஸ் ஜஸ்ட் தேர் இன் யுவர் ஸ்கிரீன். எப்படி இப்போ ஒரு கார்ல வந்து ஸ்பீடுக்கு வந்து ஒரு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வரும்ல, ஸ்பீடு என்ன இருக்குங்கிறத காட்டுறதுக்கு, அந்த மாதிரியான ஒரு விஷயமா சில இடங்கள்ல இருக்கு. எல்லா இடத்துலயும் இது பெர்ஃபெக்டா சுத்தி இருக்கிறத ரெகனைஸ் பண்ணி பண்ண மாட்டேங்குது, இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் they have noted it. ஆனா அட் திஸ் பாயிண்ட் இவங்க வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டியோ மற்ற எதையும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணல. அவங்க இது முக்கியமா காட்டுறது என்னால உன்னை பார்க்கவும் முடியும், அதே இதுல என்னால வேற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, சில ஆண்டுகள்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கூகுள் லென்ஸ் ஒன்று வந்துச்சு. கூகுள் கிளாஸ், கூகுள் கிளாஸ், கூகுள் லென்ஸ் வேற 2012 நினைக்கிறேன். அது பாத்தீங்கன்னா நார்மல் கண்ணாடி மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் லென்ஸே ஒரு மாதிரி ஃப்ரேம் மாதிரி இருக்கும். கண்ணாடி மாட்டின ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதுல வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பிரிசம் இங்க வரைக்கும் வரும். இங்க கரெக்டா உங்க ஐசைட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரிசம்ல ப்ரொஜெக்ஷன் நடக்கும், அதை மட்டும் பாக்குற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த பிரிசம்ல பாத்தீங்கன்னா நார்மல் ரியல் வேர்ல்டு வந்து ஒழுங்கா தெரியாது, பிகாஸ் இட்ஸ் பிரிசம் ஒரு மாதிரி. பட் இதை அது டைரக்டா இதுலயே பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் பிஃபோர் திங்ஸ் கெட் கிரேசி. இது வந்து இப்போ ஒரு ப்ரோட்டோடைப் மட்டும்தான். எப்படி ரொம்ப ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோல்டபுள் டிஸ்பிளேஸ் வந்து சாம்சங் சும்மா ஒரு டெமோல காமிச்சாங்களோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் இப்போ இருக்கு. இது வந்து ஆக்சுவலா வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். ஏன்னா சம்திங் லைக் ஈவன் த விஷன் ப்ரோ இஸ் காஸ்ட் இட் காஸ்ட் லைக் $3,500. இதுவே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்ப இதெல்லாம் வந்து இட்ஸ் அப்சர்ட் அமௌண்ட் ஆஃப் மணி. மொத்தமா 6-7 தான் செஞ்சிருக்காங்க. நாட் த thousands that are work. லைக் அவங்க ப்ரோட்டோடைப் பண்ணது நிறைய விஷயமா இருக்கும். இப்போ டெமோக்கு வச்சிருந்தது அவங்க என்ன சொன்னாங்க, they have manufactured thousands of this 1000 குவான்டிட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்க எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் இதை கொடுத்து எக்ஸ்ட்ராவா டெவலப் பண்ணணும். அது அட் தி சேம் டைம் இவங்க வந்து சில பெரிய கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த இது வந்து கிளாஸஸ்க்காக அந்த ஆப்ஸும் வரணும் அப்படிங்கிறதுக்காக சில டெவலப்பர்ஸ்க்கு இதை கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக ஏதோ 2-3 வீடியோஸ்ல பார்த்தேன் thousands பண்ணியிருக்காங்க. ஆனா ரொம்ப கஷ்டம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொன்னாங்க. பட் டெமோக்கு 6-7 தான் அந்த மாதிரி இருந்திருக்கும். பட் தே மேனுஃபேக்சர்ட் இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ தட் வாஸ் குட். எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, திஸ் வாஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் கிளாஸ் எவர் இன் த வேர்ல்ட். இதுதான் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட். ட்ரூ. கண்டிப்பா நம்ம போடுற எந்த ஸ்பெக்டக்கிள்ஸுமே இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி வச்சிருக்காது. தட் இஸ் ட்ரூ. அண்ட் இட் weighs less than 100 grams. அதுவும் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் சொன்னாங்க. இதுல பேட்டரி இருக்கு, பட் தி கம்ப்யூட் பவர் அண்ட் எவ்ரிதிங் தனியா ஒரு குட்டியா பவர் பேங்க் மாதிரி ஒன்னு தனியா இருக்கு. சோ இட்ஸ் செண்டிங் டேட்டா ஆஃப் டு இட். அது ப்ராசஸ் பண்ணி திரும்ப அவுட்புட்டை மட்டும் இதுக்கு அனுப்புது. சோ ஜஸ்ட் ஹஸ் பேட்டரி அண்ட் சென்சார்ஸ், ஸ்மால் ப்ராசஸர், they just send data. ஆமா. சோ அந்த டிஸ்ப்ளே பண்றதுக்கு தேவையானது அண்ட் இங்க இருந்து அங்க அனுப்புறதுக்கு தேவையானதை மட்டும் இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ப்ளே மட்டும் தான் இது பண்ணுது. ஸோ மற்ற எல்லாமே அங்க பார்த்து. ஏன்னா இந்த டிஸ்பிளேயே கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீ 2 டிஸ்பிளேலையும் வேற வேற விஷயத்த காட்டணும். ஏன்னா இந்த ஐல பாக்குறது அதே இது இங்க காட்ட முடியாது. ஏன்னா பெர்ஸ்பெக்டிவ் இது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வேறங்கிறனால வேற. ஸோ அந்த மாதிரி இன்னொன்னு இட்ஸ் நாட் ஜஸ்ட் a simple டிஸ்பிளே. இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் வேறங்கிறது எல்லாமே வந்து இட்ஸ் ட்ரூ ஃபார் மெட்டா குவெஸ்ட்டுக்கும் சரி, விஷன் ப்ரோக்கும் சரி, அதுக்குமே அந்த மாதிரி தான். பட் இது வந்து இட்ஸ் நாட் ஒன் சிங்கிள் ப்ரொஜெக்டர், இட்ஸ் லைக் மல்டிபிள் ப்ரொஜெக்டர்ஸ் ஃபார் ஒன் சிங்கிள் லென்ஸ். ஸோ ஒன்னொன்னு வேற வேற விஷயத்த காட்ட போகுது. இட்ஸ் ஆல்ரெடி a lot complicated. கண்டிப்பா. அண்ட் மார்க் வந்து பிங் பாங் வந்து அந்த கேம் அந்த இது நான் இப்படி பண்றேன்னா அது காரணம் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இட் சவுண்ட் வேர்ட் ரைட் நோ, பட் அந்த வீடியோ அட்டாச் பண்றப்போ உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பிங் பாங் விளையாடுற இதையும் பார்த்தேன். that was fun. ஓகே. ஸோ அதால இப்போ சொன்னதுனால உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், அதால ஹேண்ட் ட்ராக்கிங் பண்ண முடியும். ஸோ பால் இங்கே தான் வருது, நீங்கள் இங்கே தான் வச்சிருக்கீங்கிறத பண்ண முடியும். ஐ ட்ராக்கிங் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதை தான் பார்க்குறீங்கிறத விஷன் போல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஐக்கானை பார்த்தீங்கன்னா அதை தான் செலக்ட் பண்ண நினைக்கிறீங்கிறத அதால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உங்கள் ஐயை பார்த்து கண்டுபிடிக்கும். அதே மாதிரி இதுலேயும் வந்து பண்ணிக்கலாம், ஐ ட்ராக்கிங் உண்டு. அண்ட் இதை வந்து ஒரு டெவலப்பர் கிட்ட டெவலப்பர்ஸ் இதுக்காக ஆப்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கன்சியூமர் ப்ராடக்டாக இது வர்றப்ப இதுக்கு ஆல்ரெடி ஆப்ஸ் பில்ட் ஆகிருக்கணும், அந்த ஒரு அப்ஜெக்டிவ்காக தான் இதை வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகே. லைக் யூ செட், அந்த
இது பவர் பேங்க் மாதிரி தனியா இருக்கும், அதுல தான் எல்லா ப்ராசஸிங்கும் நடக்கும். ஓகே, இதோட சேர்த்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி ஒன்று போட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஹேண்ட் ட்ராக்கிங், ஐ ட்ராக்கிங் இதெல்லாம் வச்சு நீங்க நேவிகேட் பண்ணலாம். பட் அதோடய சேர்த்து இந்த மாதிரி ஒரு இந்த ஃபிட்பிட்ல ஸ்மார்ட் வாட்ச் இருக்கும் தெரியுமா, அது இல்லை இந்த மீ பேண்டு அந்த மாதிரி சைஸ்ல ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் மாதிரி ஒன்று இருக்கு. இப்போ இந்த பேண்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ரிஸ்ட் பேஸ்ட் நியூரல், அதாவது பேசிக்கா நம்ம இந்த விரல்ல என்ன நவட்டினாலும் இந்த மணிக்கட்டுல இருக்கிற நர்வ்ஸ் வந்து இதாகும். இதுதான் வந்து ஆப்பிள் வாட்ச்ல டாப் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே டெக்னாலஜி தான் இதுவும் ஐ திங்க் இட்ஸ் யூசிங். அண்ட் நீ இப்படி கை இப்படி வச்சுட்டு இப்படி அமுக்கி பார்த்தாலே தெரியும் யுவர் நர்வ்ஸ் தேல் மூவ். ஸோ அதை வச்சு அதை வச்சு அவங்க வந்து நீ செலக்ட் பண்றதா இருக்கட்டும், ஸ்க்ரோல் பண்றதா இருக்கட்டும், ஸ்க்ரோல் பண்ணதுக்கு எனக்கு இப்படி வச்சு இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன், சம்திங் லைக் திஸ். இந்த மாதிரி வந்து அவங்க இதுக்குன்னு சொல்லிட்டு நேவிகேட் பண்றதுக்கு இப்படி பண்ணியிருந்தாங்க. அது ஓரளவு அக்யூரேட்டா ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வந்து நீங்க கத்திக்கிட்டே பேச வேணாம், இல்லைன்னா ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா கை எப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்து பண்ணிட்டு இருக்க வேணாம், நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து இப்படியே பண்ணிக்கலாம், யாரும் உங்களை வியர்டா பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால இது ஒரு நல்ல இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அதை பார்த்தோன்னே அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் மூவி இருக்கு இல்லையா, அதில் வந்து அயன்மேன் வந்து ஒரு பிரேஸ்லெட் வச்சிருப்பான். அந்த பிரேஸ்லெட் வந்து அவன் சூட் வந்து பார்த்துட்டு அதுலேருந்து கண்டுபிடிச்சி அட்டாச் ஆகிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் ஒரு குட்டி பிரேஸ்லெட், அவன் சூட் வந்து அதை பார்த்து இவன் தாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து இதாகும். ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி பிரேஸ்லெட் கண்ணாடி, லைக் அயன்மேன்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. the whole thing was. To be frank, Jarvis was a dream not a long time. கண்டிப்பா கண்டிப்பா. Now Jarvis, I think we can build Jarvis right now. ஆமா, நிறைய ஆக்சஸ் இல்லைனாலும் you can think like Jarvis. கண்டிப்பா. ஸோ இதுல வந்து சொன்னது 70 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கும் இந்த ஹாலோகிராஃபிக் டிஸ்பிளேஸ்ல அப்படின்னு சொன்னாங்க. I was thinking and again it was Edith. ஆமா, அந்த கிளாஸஸ்ல அதுதான் அந்த ஸ்பைடர்மேன்ல வந்தது. யா, Edith. மார்வல் ஃபேனா இருந்தீங்கன்னா கமான் டைப் மார்வல். நீ என்ன கமெண்ட் பண்ணவா சொல்லிட்டு இருக்க? பாப்போம் எத்தனை பேர் இந்த அளவு இவ்வளவு தூரம் பார்த்திருக்கீங்க. ஒரு செக் பாயிண்ட். ஓஹோ, இவ்வளவு தூரம் நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன கமெண்ட் பண்ணாலும் ஐ அம் கோயிங் டு ரிப்ளை. பட் யா, உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு பாசமும் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெஸ்பெக்டும் என்கிட்ட இருந்து வரும். ஓகே, ஸோ அந்த 70 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இந்த மாதிரி ஏஆர் கிளாஸஸ் இது வரைக்கும் எதுலையுமே வரல. இது த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஹேவ் அந்த மாதிரி ஒரு வைடான இது. ஸ்னாப்சாட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பார்க்க ரொம்ப கேவலமா இருக்கிற மாதிரி ஒரு இது ஸ்பெக்டக்கிள்ஸ் தான். திஸ் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட், they already had one. ஆனா இது வந்து அகைன் அதுவும் வந்து டெவலப்பர் கிட் மாதிரி தான் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் மாடலா $1200. ஸ்னாப்சாட் இது உண்டு, அங்க போயிட்டு காசு கொடுத்து அப்படியே அந்த வெண்டிங் மிஷின் மாதிரி வாங்குற மாதிரி இருந்துச்சு சம்திங். அந்த மாதிரி அவங்க வந்து இது அவங்களும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் ஹாலோகிராஃபிக் திங் தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து 40 டிகிரி இருந்துச்சுங்க மாதிரி சொன்னாங்க. இது வந்து 70 டிகிரி இருந்துச்சு. அண்ட் இதில் ஆப்வியஸ்லி நிறைய ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. மெட்டாஏ இருக்குது. மெட்டாஏ நீங்கள் வாய்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த ரிஸ்ட் டிவைஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இருந்துச்சு. ஹேண்ட் ட்ராக்கிங், ஐ ட்ராக்கிங் எல்லாமே வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு இருந்துச்சு. ஸோ இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா த ஃபியூச்சர் வேர் விஷன் ப்ரோல இருக்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு கண்ணாடியில் வச்சா எப்படி இருக்கும், தட் வாஸ் எக்ஸாக்ட்லி ஒரையன் கிளாஸஸ். ஆனால் என்ன அந்த அளவுக்கு இன்னும் என்ன சொல்ல பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகலைனாலும் இட்ஸ் நியர்லி தேர் அந்த மாதிரி ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் வந்து டிஸ்பிளே இன்னும் குவாலிட்டியாக மாறலாம். அண்ட் அட் தி சேம் டைம் உங்களோட ரிஸ்ட்லேருந்து ரெகனைஸ் பண்ணி பண்ணுறது இன்னும் அக்யூரேட்டாக மாறலாம். ஸோ இது இன்னும் பெட்டராகும். இந்த திங்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்மால் ஆகணும். எனக்கு அது டிசைன் ஆப்வியஸ்லி பார்க்க பிடிக்கல. இட்ஸ் எ ப்ரோட்டோடைப். ஸோ ஓகே, ஸோ அது ஆக்சுவலாக ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் டிசைனாக மாறணும். இது எல்லாமே இருக்குது. பட் இது வந்து என்ன சொல்ல, ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் த ஃபியூச்சர். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் இந்த மாதிரி கிளாஸ் போட்டுட்டு வீடியோ கால் பண்றப்ப விஷன் ப்ரோல என்ன பண்ணும், நீ அதை விஷன் ப்ரோ எடுத்து இப்படி முன்னாடி வச்சு உன் முகத்தை ஸ்கேன் பண்ணிக்கணும். அது ஒரு 3D மாதிரி பெர்சோனா கிரியேட் பண்ணிட்டு ஃபேஸ் டைம் பண்றப்ப அதை காட்டும் இல்லையா. இதை வச்சு வீடியோ கால் வேர்ஸ்ல வந்து பண்ணி பார்த்தாங்க. இட் வாஸ் ஜஸ்ட் ஷோயிங் a gray screen. ஆனா இதோட ஃபியூச்சர் வெர்ஷன்ல பெர்சோனா அது காமிக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்லைட்ல அதையும் காமிச்சாங்க.
ஆனா இப்ப வெர்ஷன்ல அது இன்னும் ஆகல. பட் ஃபியூச்சர்ல பட் ஐ திங்க் இட்ஸ் ஹார்ட். நோ, இப்போ விஷன் ப்ரோனா எனக்கு முன்னாடி இந்த டைரக்ஷன்ல இருந்து தேர் ஆர் கேமராஸ் தட் ஆர் லுக்கிங் அட் மீ இதுலயுமே வந்து இருக்கு. பட் இட்ஸ் லைக் ரியலி க்ளோஸ் டு யூ. ஐம் நாட் ஷூர் ஹவு குட் இட் கேன் டூ. இவ்வளோ கிட்ட இருந்துட்டு they're trying to achieve a lot with a very small amount of hardware and real estate. பாப்போம், அந்த அளவுக்கு பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஐ எம் ஆல்ரெடி இம்ப்ரெஸ்ட். It doesn't have to be a vision pro to impress me. ஆமா, it does just have to perform stuff as my smartwatch. Smartwatch என்னெல்லாம் பண்ணுதோ அது இது பண்ணாலே I'm going to ditch my smartwatch and going there. I don't have a smartwatch சொல்றேன். ஓகே, ஸோ அதுதான் மேஜர் திங்ஸா இருந்துச்சு. ஒரையன் கிளாஸஸ் வாஸ் தி ஹைலைட் ஆஃப் இட் ஆல். ஆமா, ஆனா அதான் கடைசியில சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் இவ்வளவு தூரம் பார்த்திருப்பாங்கன்னு தெரியல. பரவாயில்ல, ஃபைன். யா, ஓகே. ஆல்ரெடி நிறைய நேரம் பேசிட்டோம், 1.5 மணி நேரத்துக்கு மேல. அப்படியா? யப். நைஸ். அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் விஷயம் ஆக்சுவலி நோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வில் ப்ராபப்லி பி ரெக்கார்டிங் ஆன் த சேம் டே. தாக நிறைய எடுத்து தண்ணி குடிச்சிட்டு வந்து இருக்கேன். பட் see you in the next episode of The Undefined Podcast. Episode 8. Tada. Comment some emoji. That's your favorite emoji.